ரொம்ப நிறைவான ஒரு நாள் இன்று எல்லாருக்கும் காலையிலேருந்தே ஒரு மெய்யோகம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா இல்லை மெய்யோகம் குழுவுக்கே வந்து ரொம்ப குதூகலமான ஒரு நாள். குதூகலம்னு சொல்கிறதோட நன்றியுணர்வு கூடி அப்படியே மெய் சிலுக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைக்கி. மெய்யோகம் வந்து இப்படி ஒரு புதுமையான ஒரு அடுத்த இடத்துக்கு வாழ்வுயர் மையம் இன்னும் பல வாழ்க்கையை உயர்வதற்காக இங்கே எல்லாரும் இப்படி கூடியிருக்கிற இந்த நிகழ்வு வந்து மெய்யோகம் குழுவினருக்கு மட்டும் இல்லை, மெய்யோகம் சார்ந்து வாழ்த்தக்கூடிய எல்லாருக்குமே இது ஒரு முக்கியமான நிகழ்வாக பார்க்குறோம். ஸோ இங்கே வந்திருக்கிற அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம், நன்றியும் கூட. ஸோ இந்த நிகழ்வை ஆரம்பிக்கலாம். இப்போது ஆரம்பிக்கிறது வந்து கடவுள் வாழ்த்தோடு ஆரம்பிப்போம். மெய்யோகத்தில் வந்து மெய் இசை அப்படின்னு ஒரு குழு ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. ஸோ அதன் சார்பாக ஒரு கடவுள் வாழ்த்து. திருமண்டல நாமாவலி. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ ஆதிநாதாய நமோ. மத்ஸ்யேந்திரநாதாய நமோ. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ கோரக்ஷநாதாய நமோ. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ கிரியா பாபாஜி நமோ. சாஜ்யம் த்ரிவர்த்தி சம்யுக்தம் வஹ்னினா யோஜிதம் மயா தீபம் கிரஹண தேவேஷ த்ரைலோக்யதிமிராபஹம் பக்தி
भक्त्यादीपं प्रयच्छामि देवाय परमात्मने त्राहि मां निरयात् घोरात् दीपज्योतिर्नमोऽस्तु ते दीपज्योतिर्नमोऽस्तु ते दीपज्योतिर्नमोऽस्तु ते एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् ॐ तत्परम्पराय विद्महे ज्ञानलिङ्गेश्वराय धीमहि तन्नो गुरुप्रचोदयात् मौनव्याख्यां प्रकटितपरब्रह्मतत्त्वं युवानं वर्सिष्ठान्तेव सदृशिगणैः आवृतं ब्रह्मनिष्ठैः आचार्येन्द्रं करकलितचिन्मुद्रमानन्दमूर्तिं स्वात्मा रामं मुदितवदनं दक्षिणामूर्तिमीडे वटविटपि समीपे भूमिभागे निषन्नं सकलमुनिजनानां ज्ञानदातारमारात् त्रिभुवनगुरुमीशं दक्षिणामूर्तिदेवं जननमरणदुःखच्छेददक्षं नमामि चित्रं वटतरोर्मूले वृद्धा शिष्या गुरुर्युवान् गुरोस्तु मौनं व्याख्यानां शिष्यास्तु छिन्नसंशयः निधये सर्वविद्यानां भिषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः ॐ नमः प्रणवार्ताय शुद्धज्ञानैकमूर्तये निर्मलाय प्रशान्ताय दक्षिणामूर्तये नमः चिद्घनाय महेशाय वटमूलनिवासिने सच्चिदानन्दरूपाय दक्षिणामूर्तये नमः ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बिके गौरी नारायणी नमोऽस्तु ते नारायणी नमोऽस्तु ते नारायणी नमोऽस्तु ते ॐ शान्ति शान्ति शान्तिः
நன்றி மெய் இசைக்குழுவினருக்கு. இந்த நிகழ்வை வந்து ஒரு இடத்துலையும் நிறையா பேர் எல்லாருமே கிட்டத்தட்ட நிறையா நிகழ்வுகள் வந்து நம்ம அட்டன் பண்ணியிருப்போம். அதில் வந்து இந்த நிகழ்வை வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஒரு குடும்ப நிகழ்வை ஒத்த ஒரு உணர்வை கொடுக்குது. எந்த மாதிரியான குடும்பம் அப்படின்னா, எல்லாரும் ஏதோ ஒரு இடத்துல வாழ்வு உயர்விற்கும் ஆன்ம உயர்விற்கும் ஏதோ ஒரு உந்துதலை வைத்துக்கொண்டு ஒரே கருத்தோட கோயிங் ஃபார்வர்ட் அப்படி இருக்கிற ஒரு குடும்பமாக இது இருக்குது. இங்கே நிறைய பெரியவங்க இருக்காங்க. அந்த பெரியவங்க வந்து நம்மளெல்லாம் ஆசி கொடுக்கறதுக்கும் இந்த நல்வழியில் தொடர்ந்து இந்த இடத்துல பயணம் பண்ணுறதுக்கும் இந்த இடம் அப்படியான ஒரு இடமாக இருந்து இன்னும் பல பேர் பல்லாயிர மக்களோட வாழ்க்கையோட உயர்வுக்கு காரணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி மனதார வாழ்த்த வந்திருக்காங்க. அந்த வாழ்த்த வந்த அனைத்து உள்ளங்களும் அனைத்து சான்றோர்களையும் வருக என்று கூறி ஒவ்வொரு நபராக விளக்கேற்றுதலுக்காக அழைக்கிறோம். ஸோ முதல்ல வந்து நம்ம மேச்சேரியிலேருந்து நம்ம வந்திருக்கிற ஐயா, மேச்சேரி ஐயா வந்து நம்ம ஐயாவுக்கு ஆசானாகிறார். ஸோ அவர் வந்து முதல்ல வந்து விளக்கேற்றணும் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஐயா. இது வந்து நான் குடும்ப நிகழ்வுங்கிற உணர்வு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? இந்த ஆன்ம உயர்வுக்காக கூடியிருக்கும் இந்த குடும்பத்திற்கு ஒரு சான்றோராக வழிநின்று ஐயாவின் விளக்கேற்றுதல். இது வந்து மெய்யோகத்தில் நடக்கிற எல்லா நிகழ்வுக்கும் சில சிறப்பு விருந்தினர்கள் வருவாங்க. ஆனால் ஒரு சில பேரோட பேச்சு வந்து எங்களை விட்டு போகவே போகாது. அது தொடர்ந்து கண்டம்ப்ளேஷன்லேயே இருக்கும். அதை வந்து தொடர்ந்து அசை போட்டுட்டு அவர் என்ன சொன்னார், அதோட மீனிங் என்ன, ஐயா சொல்கிற பேச்சை தான் நாங்கள் முதன்மையாக அப்படி கேட்போம். ஆனால் அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து ஏதோ சொல்லியிருக்காரு, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருன்னு அசை போட்டு எங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷனுக்கும் உகர்ந்த ஒரு கண்டென்ட்டாக எடுத்து கண்டம்ப்ளேட் பண்ணுற ஒரு முக்கியமான நபர் கிருஷ்ணா ஐயா. அவர் வந்து எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அடுத்ததாக மெய்யோகத்தில் வந்து நிறைய விஷயங்கள் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் எண்ணமும் எல்லாத்துக்கும் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் மெய்யோகத்துக்குள்ளே இருந்தாலும் உள்ளேயே இல்லைனாலும் இல்லை உள்ளே இருந்துட்டு எங்கேயோ இருந்தாலும் தொடர்ந்து மெய்யோகத்துக்கு உண்டான சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிற ஒரு நபர் வெளி ஊர்லேருந்து வந்திருக்காங்க, வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காங்க, சுமதி அம்மா. அடுத்ததாக உங்களை அன்போடு அழைக்கிறோம், வாங்க.
வந்து மெய்யோகத்தில் இருக்கிற எல்லா மாணாக்கர் மனசுலையும் சட்டென்று இடம் பிடித்தவர். மெய்யோகத்தில் இருக்கிற அத்தனை நபர்களோட கனவுகளை சட்டென்று நினைவுக்கு நிறைவாக இமீடியட்டாக ரிசல்ட்டாக கொண்டு வந்தவர். பாலம் என்று அன்புடன் அழைக்கக்கூடிய நம் சுவாமிநாதன் ஐயாவை அன்புடன் அழைக்கிறோம். பாலம் சுவாமிநாதன் ஐயா. நன்றி ஐயா. அடுத்ததாக ஒரு நபரை கூப்பிடணும்னு நினச்சேன். ஆனால் அந்த நபருக்கும் ஆசானாக எங்கள் ஆசான் இருக்கிறதுனால அடுத்தது வந்து ரகுராம் ஐயாவையே விளக்கேற்று. எங்கள் எல்லாருக்குள்ளேயும் ஒளியை ஒளியை ஏற்படுத்தி வைத்து கொண்டிருக்கிறோம் ஐயா. தினம் தினமும் ஏதாவது ஒரு இன்சைட்டை கொடுத்து எங்களை ஸ்பார்க்லிங் ஆக்கிட்டு இருக்கிற ஐயா, நன்றி. ஒரு பாலம் கட்டணும்னா அந்த பாலத்துக்கு வந்து பாலத்தை கட்டுறதுக்கும் ஒரு சப்போர்ட் தேவை இல்லையா? அந்த மாதிரி எல்லா நிகழ்வுக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு சப்போர்ட், எஸ்பெஷலி புக் ரிலீஸ் அப்படின்னு வர்ற இடத்துல வந்து மிகப்பெரிய தூணாக நின்று செயல்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர். அவர் வந்து மெய்யோகம் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறதுக்கு முன்னாடியே செயல்பட்டு அப்புறம் மெய்யோகத்தில் அதிகமாக இன்ஸ்பயர் ஆகி ஸ்டூடெண்ட்டாகவும் ஆன நபர் திரு ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்கள். அடுத்ததாக ஐயாவோட அம்மா இங்கே இருந்தாங்கன்னா அவங்கள தான் ஏற்ற சொல்லியிருப்போம். ஸோ ஐயாவோட அம்மா இங்கே நேரடியாக இல்லைங்கிறதுனால ஐயாவுக்கு அம்மாவாக இருக்கும் இன்னொரு சாந்தம்மாவை ஏற்ற சொல். ஒரு பெரிய மேனிஃபெஸ்டேஷன் இந்த உலகத்தில் நடந்துருந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி வந்து மூலமாக பலரோட சப்போர்ட் இருந்திருக்கும் கண்டிப்பாக. அதில் வந்து ரொம்ப முன்னாடி பலர் சப்போர்ட்டும் இருக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே பெரிய சப்போர்ட்டாக இருந்த லதாக்கா, ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு காரணத்துக்காக ஸ்பெஷல். ஒரு சில பேர் காரணமே இல்லாமல் ஸ்பெஷல். இவங்களுக்கு நிறையா காரணங்கள் இருக்குது. ஆனாலும் ஒரே ஒரு காரணத்துக்காக அவங்க ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இளையராஜா ஐயா அப்படின்னு ஒரு ஐயா வந்து நம்ம மெய்யோகத்துக்குள்ளே இல்லை ஐயாவோட அறிமுகத்துக்கு பக்கமாக வந்தார்னா அதுக்கு மூல காரணமாக இருந்த நம் லதாம்மா. நன்றிங்க ஐயா. அமருங்களையா.
இன்னும் நிறைய விளக்குகள் இருக்குது. இந்த விளக்கு எல்லாமே வந்து இங்கே இருக்கிற அத்தனை பேருமே ஏற்றி வைக்கணுங்கிற விருப்பத்தோட நம்ம எல்லாத்துக்காகவும் வெயிட் பண்ணுது. ஆனால் நேரம் வந்து நிறையா ஆயிட்டதுனால நம்ம கொஞ்சம் தாமதமாக நிகழ்ச்சியை ஆரம்பித்ததுனால எல்லாத்தையும் தனியாக அழைத்து இதை செய்ய வைக்க முடியல. அதனால் அவங்கவுங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது தயவுசெய்து மனசார நீங்களே வந்து ஏற்றிடுங்க அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிறோம். இதனால் நடக்குதுனாலும் இந்த பிரபஞ்சத்தில் இது ஒரு பெரிய நிகழ்வாகத்தான் எங்கள் எல்லார் மனசுலையுமே இருக்குது. இந்த நிகழ்வு வந்து இப்படி நடக்கிறதுக்கு முன்னாடி இது எப்படி இவால்வ் ஆச்சு? இந்த இடத்த வந்து மெய்யோகம் த ஸ்பேஸ் ஃபார் எவல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். மெய்யோகம் வாழ்வுயர் மையம் அப்படின்னு தமிழில் சொல்கிறோம். ஸோ இந்த மெய்யோகம் அப்படிங்கிற சென்டர் எப்படி இவால்வ் ஆச்சு அப்படிங்கிறத சொல்லி தான் இந்த நிகழ்வு ஆரம்பிக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா சில பேர் புதுசாக வந்திருப்போம், சில பேர் ஏற்கனவே இருந்திருப்போம். ஆனால் எல்லாருக்குமே வந்து மெய்யோகம்னா என்ன, எப்போ ஆரம்பிச்சது, எப்படி இவால்வ் ஆகிருக்குங்கிறது கண்டிப்பாக தெரியணும். அதற்காக ஒரு சின்ன ரீகேப் மாதிரி மெய்யோகத்தோட அறிமுகத்தை கொடுக்குறேன். ஸோ மெய்யோகத்தை அறிமுகம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அஃப்கோர்ஸ் ஐயாவை தான் அறிமுகம் கொடுக்க முடியும். ஐயாவும் மெய்யோகமும் வேற இல்லை. ஐயாவை வந்து நேரடியாக அப்படி அறிமுகம் கொடுக்காம அவரோட கெரியர் எப்படி ஸ்டார்ட் பண்ணாருன்னா 2011 அவர் வந்து சென்னையில் வந்து 2009 வராரு. வந்து சென்னையில் வந்து அக்குபஞ்சரை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு 2011. ஸோ அப்போ வந்து யோகம்ங்கிறத முக்கியமான ஒரு பாடமாக இல்லை, அக்குபஞ்சர் அப்படிங்கிறத வந்து முக்கியமாக எடுத்து வைத்தியத்துறையில் தான் அவர் வந்து தன்னோட கால் பதிக்கிறாரு. அப்புறம் நிறையா பேரை வந்து அவர் தேடி யாரெல்லாம் அங்கங்கே அவரோட தேவையில் இருக்காங்களோ அவங்கள தேடி போய் சிகிச்சை அளிக்கிறாரு. எல்லாருக்கிட்டேயுமே அவர் போய் கன்சல்டேஷன்ஸ் கொடுக்குறாரு, சிகிச்சையெல்லாம் அளிக்கிறாரு. அப்புறம் தொடர்ந்து ஒரு 2 வருஷம் இப்படி ஆகிற இடத்துல வந்து அவர் யோகம்ங்கிற இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே பாடங்கள்லாம் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கிற சமயத்தில் அவருக்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு நபருக்கு வந்து வைத்தியம் பார்க்கறதுங்கிறது வந்து அவர் உடலில் மட்டும் இல்லை அப்படிங்கிறத அவர் எப்போவுமே நம்பினார். அப்போ அவரோட பிலீஃப் சிஸ்டம் அப்படியா இருக்கிற இடத்துல வந்து வந்துட்டுருக்கிற ஒரு பேஷண்ட்டுக்கு மட்டும் எப்படி உடம்புல மட்டும் சிகிச்சை பண்ணுறது அப்படிங்கிற இடத்துல தான் அவர் வந்து இந்த சிகிச்சையை வந்து இவால்வ் பண்ணணும்னா மனசை தொடணும். மனசை தொட்டால் மட்டும் போதுமா அப்படின்னா போதாது. ஆன்ம லெவலில் ஒரு ஆளை வந்து அட்ரஸ் பண்ணால் மட்டும்தான் அவனோட மூல காரணத்தை போய் அட்ரஸ் பண்ணி அவனை வந்து ஒரு முக்கியமான நபராக, ஒரு இவால்வ்டு பர்சனாலிட்டியாக எடுத்துகிட்டு வர முடியுங்கிறது ஐயா வந்து புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ அதில் வந்து தொடர்ந்து வந்து இந்த சிகிச்சை அளிச்சிட்ருக்கிற சமயத்திலே வந்து இன்னொரு இதே மாதிரி ஒரு ஒரு சிகிச்சையவோ வைத்தியத்தையோ இன்னும் சீர் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஆயுர்தனம் அப்படின்னு ஒரு 2015 வாக்கில் வந்து அந்த மாதிரி ஒரு அமைப்பை கூட ஏற்படுத்துகிறாரு. ஸோ இப்படி வந்துட்டு இருக்கும்போது 2015 வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் வந்து யோகத்தை பற்றி நிறைய பேர்கிட்ட பேசணும், ரொம்ப எளிமையாக பேச ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒர்க் ஷாப் மாடலில் அங்கங்கே வகுப்புகளை எடுக்க ஆரம்பித்தார். ஸோ நிறைய வகுப்புகள் எளிமை, இம்மை அப்படின்னு நிறைய தலைப்புகள் இருக்குது. அந்த தலைப்பெல்லாம் இப்போ நான் டிஸ்கஸ் பண்ணல. அந்த மாதிரி நிறைய தலைப்புகளில் வந்து ஒர்க் ஷாப் மாடலில் அங்கங்கே போய் குழுவாக மக்களை போய் சந்திச்சாங்க. அப்படி சந்திச்சுட்டு இருக்கும்போது வந்து தொடர்ந்து நான் படிக்கணும் உங்ககிட்ட அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வர வைக்கும்போது அப்போ தான் வந்து ஏதாவது ஒரு இடத்த நாம் வந்து ஒரு நிறுவனமாக அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து தான் 2018 வந்து மெய்யோகம் அப்படிங்கிற ஒரு சென்டர் ஆரம்பிக்குது. அந்த சென்டர் வந்து 2018 ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு முன்னாடியே மெய்யோகம் வந்து அதற்குண்டான தடத்தை வெவ்வேறு இடத்துல ஒர்க் ஷாப் வாயிலாக பதிச்சிருச்சு. ஸோ 2018 தொடர் வகுப்புகள் நடக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா ஆன்லைன் வகுப்புகளாக இவால்வ் ஆச்சு. அது எப்படின்னா 2020 வர்ற லாக்டவுனில் வந்து தொடர்ந்து ஆன்லைன் வகுப்புகளும் சேர்ந்து ஆகி இப்போ யூஎஸில் இருக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு ஸ்டூடெண்ட் பேஸ் வந்து க்ரோ ஆக ஒரு கம்யூனிட்டியாக அது டெவலப் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து வெரி ஃபியூ பீப்புள் ஆஃப் மெய்யோகம். ஸோ இதை தாண்டி வந்து இங்கே வர முடியலையேங்கிற ஏக்கத்திலே பல இடத்துல பல நபர்கள் இன்னும் உட்காந்துட்ருக்காங்க. ஸோ அத்தனை தூரம் வந்து அது நிறையா பேர் அப்படி ரீச் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ 2018 இன்றைக்கி வந்து 2024 இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா வேற என்ன க்ரோத்லாம் மெய்யோகத்தில் வெறும் ஸ்டூடெண்ட் பேஸ் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அந்த ஸ்டூடெண்ட்னால நடந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மூலமாக நடந்த பல நபர்களுக்கு உண்டான மாற்றங்கள் அப்படி இப்படின்னு கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட நபர்களோட வாழ்க்கையை போய் மெய்யோகம் தொற்றுருக்கு. ஸோ அது வந்து ஒரு முக்கியமான புள்ளி. மெய்யோகம் க்ரோத்தில் அது ஒரு பெரிய புள்ளியாக தான் நாங்கள் பார்க்குறோம். அந்த இடத்துல வந்து அந்த 513ங்கிறது என்னை வந்து உறுத்திக்கிட்டே இருக்குது. ஏன்னா வந்து அந்த 513ங்கிற நபர் ஒரு நபரோட கால்குலேஷன் தான் அது.
ஆனால் அந்த 513 இல்லை, அதையும் தாண்டின்னு தான் நான் இப்போ பேச எழுதும் போதே எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நூல் வெளியீடு. கிட்டத்தட்ட 3 நூல்கள் நம்ம சுவாமிநாதன் ஐயாவோட முன்னெடுப்பு ப்ளஸ் ஐயா எழுதின நூல்கள் அத்தனையும் வந்து இந்த மாதிரி கொலாபரேஷன் மூலமாக வெளியே வந்திருக்கு. 3 நூல்கள் வந்து வெரி ஷார்ட் டைம் ரொம்ப ஸ்ட்ராங்காக 3 நூல்கள் வெளியே வந்திருக்கு. அந்த 3 நூல்கள் மூலமாக எத்தனை 1000 பேரை தொட்டிருக்கோங்கிறது இனிமே போக போக தான் தெரியும். ஸோ அதனால் அதுவும் ஒரு ரிமார்க்கபிள் க்ரோத்தாக தான் பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி வந்து 2018க்கு அப்புறம் தொடர்ந்து ஒரு பேஸ் ஆஃப் க்ரோத்தில் இருந்து இன்றைக்கி வந்து பெரிய உயரத்தை தொடப்போகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இப்படி உட்காந்துருக்கோம். அந்த உயரம் அப்படிங்கிறது வந்து நிறையா பேரை தொட போகிறோம், நிறையா பேரை ரீச் பண்ண போகிறோம், இல்லை இவ்வளோ இந்த மாதிரிலாம் டார்கெட்ஸ் எல்லாம் கிடையாது. இங்கே வந்து முழுமையாக ஒரு ஓப்பன் ஸ்பேஸ், எல்லாருக்கும் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு என்விரான்மெண்ட், வி ஆர் அவைலபிள் அப்படின்னு ஐயாவும் மற்ற மாணவர்கள் எல்லாருமே உட்காந்துருக்காங்க. ஸோ இது மூலமாக இன்னும் பல பேரை வந்து மெய்யோகம் தொடும் அப்படிங்கிறது தான் இங்கே உண்மை. அனைவருக்கும் நன்றி. எல்லாரும் அதை நஞ்சார மனசார மெய்யோகத்துக்காக ஒரு விஷா வச்சுட்டு இங்கே போங்க. கண்டிப்பாக இது மேனிஃபெஸ்ட் ஆகி மறுபடியும் சந்தித்து இதை ஒரு அடுத்த நிகழ்வில் பேசுவோம். ரொம்ப நன்றி. ஓகே, ஐயாவை வந்து அழைக்கிறேன். ஸோ அடுத்த நிகழ்வு வந்து எப்படி கொண்டு போகிறது, அடுத்த வந்திருக்கிற கெஸ்ட்டை பற்றி கொஞ்சம் பேச்சுகள்லாம் இருக்குது. ஸோ ஐயாவை அன்புடன் அழைக்கிறேன். இறைவன் அருளால் நாம் எல்லோரும் இங்கே சந்திச்சிருக்கோம். இந்த வரவேற்புரையோ இல்லை ஏற்புரையோ எதுவுமே எனக்கு சொல்ல வராது. எனக்கு எல்லா உரையும் நன்றி உரையாக தான் வந்து அது நிறைவில் வந்து சேரும். ஒவ்வொரு முகங்களை பார்க்கும் பொழுதும் நன்றியை தவிர்த்து வேறு எதுவும் சொல்ல வரலை. கடந்து வந்த பாதை அப்படி ஒவ்வொருத்தருடைய சப்போர்ட்டும் ஒவ்வொருத்தருடைய ப்ரீத்தும் சேர்ந்து தான் இங்கே நாம் இப்படி நிற்கிறதுக்கும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு வர்றதுக்கும் இப்படி புத்தகங்கள் இந்த மாதிரி என்னென்னமோ சொல்கிறாங்க இல்லைங்களா, அது எல்லாத்துக்குமே காரணமாக இருக்கிறது. அதனால் முதல்ல எல்லோருக்கும் வந்திருந்து ஆசிகளாக, உதவிகளாக, எண்ணங்களாக எல்லா வகையிலையும் வலு சேர்க்கிற எல்லோருக்கும் முதல்ல நன்றி சொல்லி உங்களை வரவேற்றுக்கிறேன். சரி, அடுத்து இது ஏன் ரொம்ப முக்கியமான நிகழ்வு அப்படின்னா, அஃப்கோர்ஸ் எல்லா நிகழ்வுமே முக்கியமான நிகழ்வு தான். ஒரு படி என்னுடைய உள்ளத்துக்கு எப்படி இது நெருக்கமாக இருக்குது அப்படின்னா, இந்த நிகழ்வுக்காக சேலத்துக்கிட்ட மேச்சேரி தாண்டி குட்டப்பட்டிங்கிற ஒரு சின்ன கிராமத்திலிருந்து ஒரு 7-8 மணி நேரம் பயணம் எடுத்து என்னுடைய ஆசான் வந்திருக்கிறாரு. நான் சொல்லுகிற பல பாடங்கள் வந்து அவர் போகிற போக்கில் பேசிட்டு போனது தான். அவர் வந்து ஏதோ ஒரு பயணத்தில் பேசியிருப்பார், யாரோ ஒருத்தர்கிட்ட பேசும்போது எதேச்சையாக சொன்னதாக இருக்கும். இப்போது அவங்க சொன்னாங்க, அக்குபஞ்சருங்கிற ஒரு ட்ரீட்மெண்ட்டை வந்து நான் வேறு மாதிரி பார்த்தேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் பார்த்தேன். ஆனால் ஐயா வந்து பஸ் பயணத்தில் போயிட்டுருக்கும்போது எதிரகு வைத்தியம் அப்படின்னு கேட்டார். எது வைத்தியம் அப்படின்னு கேட்டார். எது வைத்தியம்? அவருக்கு வைத்தியம் தெரியாதா என்ன? வைத்தியம் எது வைத்தியம்னு கேட்குறாரு. தெரிலிங்க ஏன்னு. தீயை வைக்கிறது தான் வைத்தியம்னு சொன்னார். அந்த தீயை எங்கே வைக்கணும், எவ்வளவு வைக்கணும், எப்படி வைக்கணுங்கிறதுல அவர் ஆசான். அவர் அப்படி தீயை வைக்கணும்னு சொல்லிட்டு போகிறது வந்து எனக்கு ரொம்ப கண் திறப்பாக இருந்தது. தீன்னா தீன்னு எடுத்துக்க வேண்டாம், ஒளின்னு எடுத்துக்கலாம், அறிவுன்னு எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஒருத்தருக்குள்ளே நிகழும் பொழுது நோய் நீங்குது, எல்லா சங்கடங்களும் சிக்கல்களும் நீங்குதுங்கிறத அவர் அப்படி போகும்போது சொல்லிட்டு போகிறது தான். அந்த மாதிரி நிறைய அவர் சொல்லிகிட்டே இருப்பார். அவர்கிட்ட நீங்கள் பேசிட்டு கொடுத்தீங்கன்னா அவ்வளவு வரையறைகள், அவ்வளவு கருத்துகள் வந்து கொண்டே இருக்கும். ஸோ அப்படியான ஒருவர் இங்கே வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப, இந்த நிகழ்வு சாதாரண நிகழ்வு இல்லைன்னு என்னை அடிக்கடி நினைக்க வைக்கிறதாக இருக்கிறது. இரண்டாவது வந்து செல்வம் ஐயா வந்திருக்கிறது. எப்படி அப்படின்னா, அவர் வந்து நாடறிந்த கலைஞர். அவரை பற்றி சொல்கிறதுக்கு தான் சுவாமிநாதன் நியமிச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ சொல்ல தெரியாது அப்படிங்கிறதால. எப்படின்னா, 2007, 2008களில் எந்த இலக்கும் இல்லாத ஒரு வெடலை பையனாக கோயம்புத்தூரில் சுற்றிட்டு இருக்கும் பொழுது 24 வயசு 25 வயசில் என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. அப்போ வந்து என்னுடைய நண்பர் புகைப்பட கலைஞர் கேசவன் வந்து ஒரு படத்தை காட்டுறார். சக்தி விகடன் ஒரு இதழில் வந்து ஐயாவோட ஓவியம் வந்திருக்கு, தட்சிணாமூர்த்தி வந்திருக்கார்.
அதை காண்பிக்கிறாரு சும்மா. அண்ணா என்னண்ணா இப்படி வரைஞ்சிருக்காரு, யாருண்ணா அவர், டேய் உனக்கு மணியன் செல்வம் ஐயாவை தெரியாதா அப்படின்னு அவரோட பெருமையை அவர் சொல்கிறார். அப்போ தான் முதல்ல கேள்விப்படுறேன். அந்த தட்சிணாமூர்த்தியை கண்ணு வச்ச கண்ணு வாங்க முடியல, எடுக்க முடியல, அப்படி வரைஞ்சிருந்தார். ஆனால் அது கிடைக்குமாண்ணா, நாம் எப்படி ஒரு காப்பி போட்டுக்கலாமா அப்படின்லாம் கேட்டுட்ருக்கேன். அந்த படத்தை எடுத்துகிட்டு போய் ஒரு ஸ்கேனரில் போட்டு எடுத்து கம்ப்யூட்டரில் டெஸ்க்டாப்பில் வால்பேப்பராக வச்சுக்கிட்டோம் நானும் கேசவனும். இப்போவும் என்னோடய ஃபேஸ்புக் கவர் ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா 2011 அவர் வரைஞ்சி கொடுத்த படத்தை அப்லோடு பண்ணியிருக்கேன். அதற்கப்புறம் இப்போ சென்டர்லாம் ஆரம்பித்து அங்கே ஒரு பெரிய தட்சிணாமூர்த்தி வேணும்னு ஒன்று கேசவனை தான் கூப்பிட்டேன். ஏன்னா ஐயா மாதிரி நபர்கள் வந்து ரொம்ப உயரத்தில் இருக்காங்க, அடையக்கூடிய தூரத்தில் இல்லைங்கிறது என் எண்ணம். எனக்கும் அவருக்குமான தொலைவு ரொம்ப பெரியதுன்னு நான் நினச்சிருந்தேன். இப்போ கேசவன்கிட்ட கேட்குறேன், அதெல்லாம் எவ்வளோ பழசுடா, அதெல்லாம் எனக்கு தெரில, எங்கே இருக்குன்னே தெரில அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்குறேன் அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் சுவாமிநாதனிடம் கோரிக்கையை சொல்ல சுவாமிநாதன் கண்டிப்பாக அவரை பிடிச்சிடலாம் அப்படின்னு அவர் கிருஷ்ணாவை பிடிச்சி தட்சிணாமூர்த்தியை கேட்டு இப்போ தட்சிணாமூர்த்தி இப்படி வந்து நின்றுருக்கார். இவர் வெறுமனே தட்சிணாமூர்த்தி வெறுமனே படமாக வந்ததில் என்ன பலன்? கண்ணு பார்த்து ரசிக்குது, அப்புறம் மறந்துடுறோம், வீட்டுக்கு போயிடுறோம். ஆனால் தட்சிணாமூர்த்திங்கிற அந்த விழிப்புணர்வு, தட்சிணாமூர்த்திங்கிற அறிவு பொருள் உள்ளுக்குள்ளே வர வர பாடங்கள் மாறுது. வெறுமனே உடற்பயிற்சி கூடமாக நம்ம யோகசாலை இல்லாமல் போகிறது. ஒரு மனிதன் முழுமையாக புற வாழ்க்கையிலையும் அக வாழ்க்கையிலையும் தேறி வருவதற்காக பாடத்திட்டங்களை மெய்யோகம் உருவாக்கி தர ஆரம்பித்ததே இந்த படம் வந்த பிறகு தான். அப்போ எப்படி இதை வெறும் படம்னு சொல்கிறது? ஆசான்கள்ங்கிறவங்க நேரில் உட்காந்து பக்கத்தில் உட்காந்து உபதேசம் பண்ணணும் தான், அது ஒரு விதி தான். ஆனால் அப்படியான கொடுப்பினை இல்லாதவர்களுக்கு என்ன வழி? ஐயா மாதிரி ஆட்கள் தியானித்து வரைஞ்சது. ஐயாட்ட பேசும்போது சொல்கிறாரு, தட்சிணாமூர்த்தி சிலையை செதுக்கிய ஸ்தபதிகள்கிட்ட பேசி தியான ஸ்லோகங்களை படித்து அதுக்கப்புறம் தீட்டினது. சிவராத்திரி அன்னைக்கு கண் விழித்து வரைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு அதுதான் தியானமே. அப்படி வடித்த ஒன்று நம்ம இடத்துக்கும் வந்து அவருக்கு என்ன உணர்வை கொடுத்துச்சோ அதை விட 100 மடங்கு நம்ம எல்லாருக்கும் அது வாழ்க்கை பாடமாக மாறி இருக்கிறது. ஸோ இப்படியான பெரியவர்கள் இருக்கிற சபை, அங்கே நம்மளும் இப்படி இருந்திருக்கிறோங்கிறது பெரிய நிறைவு. அடுத்ததாக கிருஷ்ணா, கௌரி சொன்னது போல் அவர் பேச ஆரம்பித்தார்னா உங்களுக்கு ஜா ட்ராப்பிங் தான், கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். சாமிநாதன் சொல்லிட்டு இருந்தார், எத்தனை நேரம்னு சொல்லிடுங்க அவர்கிட்ட, அவர் நிறுத்த மாட்டாருங்க, அவருக்கு வந்து அவ்வளோ உள்ளே இருக்குது, அவர் பாட்டுக்கு போயிட்டே இருப்பார் அப்படிங்கிறத ஒரு ரெக்வஸ்ட்டாக சொன்னார். அதனால் கிருஷ்ணா வந்திருக்கிறார். ஸோ இப்படியான சபையில் நின்றுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெருமிதமான உணர்வை தருது. வெறுமனே அந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு வந்துட்டோங்கிறது ஒரு உயர்வு, அது ஒரு பௌதீக உயர்வு. வேறு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு உயர்வான இடத்துக்கு வந்துட்டோம், தளத்துக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறது. ஆனால் அது எதெல்லாம் செய்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம், யாரையெல்லாம் கூட்டி வந்து அதை நிறுத்தி இருக்கிறதுன்னு பார்க்கும் பொழுது ஒரு மாதிரி பேச்சு தடுமாறி தான் இருக்கிறது. அது நன்றியோடு தான் அது போய் எகைன் நிற்கிறது. அதனால் அத்தகைய சபைக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு உங்களை எல்லாரையும் வரவேற்கிறேன். அடுத்த நிகழ்வு வந்து மணியன் செல்வம் ஐயாவினுடைய ஓவிய திறப்பு தான். அதுக்காக சுவாமிநாதன் ஒரு சிறு அறிமுகத்தை கொடுப்பார். நான் ரொம்ப சிறியன் அவரை அறிமுகம் செய்வதற்கு. அந்த அறிமுகத்திற்கு பிறகு அந்த சிலையை திறக்கிறதுக்கு வந்து யார் பொருத்தமான நபர் அப்படின்னு கேள்வி இருந்துச்சு. சாந்தமாக இருந்துட்டு நீங்கள் தாங்க திறக்கணும் அப்படின்னு என்ன சொல்கிறாங்க. மேச்சேரி ஐயாவை நாம் அழைக்கணும் இல்லைங்களா, அப்போ அவர் அழைச்சி அவர் வரணும் இல்லையா, வந்தால் ஐயா தான் திறக்கணும் அப்படின்னு மனசுலலாம் நினச்சிக்கிட்டோம். ஐயா எப்படியோ வந்துட்டாருங்கிறது சந்தோஷம். ஊருக்கு போகணும், அவருக்கு வந்து அரசு பணி இன்னும் இருக்குது. அவர் 60 ரிட்டையர் ஆகிட்டாலும் இப்போ 70 ஆயிடுச்சு. ஐயா சரிதானங்க, 70 தானே, 70 ஆயிடுச்சு. இன்னும் அரசாங்கம் அவரை வந்து விடமாட்டேங்குது. பெரிய அரசு பணியிலேருந்து ஓய்வு பெற்று இன்னும் அரசு அவரை விடலை. அவர் நாளைக்கு போய் கலெக்டர் ஆஃபீஸுக்கு போய் நின்று ஆகணும்னு சொல்கிறாரு. ரொம்ப அவர் முட்டியை பிடிச்சி கேட்டுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அவர் சரி ரகு
இருக்கிறேன் போ அப்படின்ட்டாரு. ஸோ அது எங்களுக்கெல்லாம் பெரிய சந்தோஷம். அந்த படத்திறப்புக்கு அவர் தான் மிக பொருத்தமான நபர் அப்படிங்கிறது. அவரோட 15 வருடம் அதை என்ன உறவுன்னு சொல்கிறதா நட்புன்னு சொல்கிறதா என்னன்னு தெரில. ஆனால் அவரோட தொடர்பில் இருக்கிறேங்கிறத நான் உறுதியாக சொல்லிக்கிறேன். உன்னை என் இருதய குகையிலே வச்சுருக்கேன் ரகு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதெல்லாம் வந்து நெகிழச் செய்யக்கூடிய சொற்கள். அது அவர் மட்டும்தான் சொல்லுவார், அப்படி வேறு யாரும் சொல்ல மாட்டார்கள். ஸோ அதனால் படத்தை பற்றி, படத்தினுடைய கர்த்தாவை பற்றி சாமிநாதன் சொல்லுவார். அந்த தொடர்புடைய மனிதர்களும் ஏதேனும் ஒரு வகையில் வந்து யோகிராம் சரத்குமாரோடு தொடர்புடையவராங்க இருக்காங்க. மணியன் செல்வன் ஐயாவை எனக்கு வந்து ஒரு ஓவியம் அப்படிங்கிறதும், அவங்க அப்பா வந்து நீங்கள் இன்றைக்கி பார்க்குற பொன்னியின் செல்வனுங்கிற திரைப்படத்துக்கு அதுக்கான ஐஸ்வர்யா ராயர் நடித்தாலும் சரி, இல்லை விக்ரம் நடித்தாலும் சரி, அவங்களுடைய தலை அமைப்பு எப்படி இருக்கணும், நகைகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அவங்களுடைய அப்பா வரைந்த ஓவியங்கள் வச்சு ரெஃபரன்ஸ் வச்சு தான் இன்றைக்கி மணியன் செல்வனுடைய ஓவியம் தான் அடிப்படையாக இன்றைக்கி பொன்னியின் செல்வன் 2 பாகம் வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு 1000 crore மூவி அப்படிங்கிற லெவலுக்கு போகுது. ஆனால் இந்த ஓவியத்தை வரைஞ்சி அந்த காலத்தில் கல்கியில் வரும்போது அதை எடுத்து அப்பா பைண்ட் பண்ணி அதையும் நான் படித்து அதற்கு பிறகு வெவ்வேறு பயணங்கள் போகும்போதெல்லாம் மணியன் செல்வன் ஐயாவெல்லாம் நேரில் பார்ப்பேன் அப்படின்லாம் நினச்சதே கிடையாது. அது ரொம்ப முக்கியமாக ஏன் யோகிராம் சரத்குமாரை பற்றி இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, யோகிராம் சரத்குமாரோடைய பேனா என்று அறியப்பட்ட பாலகுமாரன், எழுத்தாளர் பாலகுமாரனுடைய 70வது ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது. எழுத்துக்கு 70ன்னு ஒரு விழா நடந்தது. அந்த எழுத்துக்கு 70 என்கின்ற விழா மலரை தொகுத்தவர் கிருஷ்ணா. அந்த தொகுத்த விழாவுக்கு நான் வந்து ஒரு கட்டுரை எழுதிய ஒரு நபராக அந்த விழாவுக்கு போகிறேன். அப்போ தான் முதல்ல மணியன் செல்வன் ஐயாவை பார்க்குறேன். இது எழுத்துக்கு 70ங்கிற விழாவில் பார்க்குறேன் அப்படின்னா, அவர் கையில் ஏதோ ஒரு பேக் வச்சுருக்காரு. சரி, அது என்னன்னு எனக்கும் தெரியாது. கடைசி அந்த விழாவில் பார்த்து அவரை பார்த்து வணங்கிட்டு அவர் பாட்டுக்கு விழாவில் போய் உட்காந்துட்டார். அதுக்கப்புறம் மேடையில் வந்து பாலகுமாரனுக்கு அந்த ஓவியத்தை பரிசளித்தார். அது வந்து யோகிராம் சரத்குமாரோடைய ஒரு ஓவியம். அந்த ஓவியத்தை வாங்கி பாலகுமாரன் அதை தலைக்கு மேலே உயர்த்தி அந்த ஓவியத்தை கொண்டாடினார். அப்போது எனக்கு மனசில் பட்டுது, இந்த ஓவியத்தை நம்ம எப்படியாவது கைப்பற்றணும் அப்படின்னு. ஆனால் பாலகுமாரங்கிட்ட போயிட்டு அந்த ஓவியத்தை கேட்டேன். அவர் போய் கேட்கும்போது அவர் வந்து அந்த ஓவியத்தை இவருடைய பொக்கிஷம்ங்கிறதால் அவரும் கொடுக்க மறுத்துட்டார். அப்புறம் எப்படி இவரை தேடுறது அப்படின்னு ஒரு வருட காலம் அப்படியே ஓடிச்சு. அப்புறம் ஒரு புத்தகம் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லும்போது அமரகாவியம்னு ஒரு யோகிராம் சரத்குமாருடைய வாழ்க்கை வரலாறு மொத்த இதுவும் எஸ் பார்த்தசாரதி எழுதிய ஒரு புத்தகத்தை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுவதற்காக முயற்சி செய்துட்டு இருந்தேன். அப்போது பாலகுமாரனுடைய எழுத்துக்கு 70 தொகுத்த மணியன் செல்வனுடைய ஃபோன் நம்பர் கிடைக்குமா அப்படின்னு கிருஷ்ணாவை கேட்டு அவர் மூலமாக அவருடைய தொடர்பை பெற்று அந்த யோகிராம் சரத்குமாருடைய ஓவியம் வந்தது. அந்த ஓவியம் என்னுடைய புத்தகத்துக்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மைல்கல், மாணிக்கம், தொப்பிச்சிறகு, எப்படி வேணால் சொல்லிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஓவியத்தை வரைஞ்சி கொடுத்தார். அதோடு மட்டும் நிற்கலை, அவர் வீட்டுக்கு வந்து இந்த தட்சிணாமூர்த்தி படத்துக்காக போய் பார்க்கும்போது அந்த தட்சிணாமூர்த்தி படத்தை எப்படி வரைஞ்சேன் அப்படின்னு ஒரு குழந்தை சொல்கிற மாதிரி, அதாவது தட்சிணாமூர்த்தி படம் அவர் ஒரு ஓவியராக இருந்தால் படம் வரைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். இந்த ஓவியம் வரைஞ்சதற்கான பின்புலம் என்ன, எந்த கட்டத்தில் வரைஞ்சேன், இது எப்படியெல்லாம் உருமாறுச்சு, இவர் சொல்கிற அந்த ஆனந்த விகடனில், சக்தி விகடனில் பார்த்த படம் வந்து முதல்ல வரைஞ்ச படம், அது வந்து என் பூஜை ரூமில் இருக்குது. அதனுடைய பேக்ரவுண்டில் என்ன இருந்தது, அந்த பேக்ரவுண்ட்லேருந்து நான் இப்போ என்ன மாதிரி இந்த ஆலமரம் இதெல்லாம் மாற்றி விட்டுருக்கேன். ஸோ அது ஃபஸ்ட்டு வெர்ஷன், இது செகண்ட் வெர்ஷன், இது தேர்ட் வெர்ஷன், ஒவ்வொரு வெர்ஷனும் நான் மாற்றுறதுக்கான விவரங்கள் என்ன அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணார். அதை தாண்டி இன்னொரு ஓவியம், ஆக்சுவலாக இவர் சிவராத்திரியில் வரைந்த ஓவியம் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஓவியம் சிவராத்திரியில் வரைஞ்சதில்லை, சிவராத்திரியில் வரைஞ்ச ஓவியம் வேறுன்னு சொல்லி இன்னொரு கரும் பெண்புலத்தில் நீங்கள் அந்த மெய்யோகம் சென்டரில் பார்த்துருப்பீங்க, அந்த ஓவியத்தையும் எங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணார். அது ஓவியத்தை கொடுத்தாரு, எக்ஸ்பிளைன் பண்ணார். இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் சொன்னார். அப்போது நான் இந்த மாதிரி யோகிராம் சரத்குமாரோடைய ஓவியம் உங்ககிட்ட வாங்கினேன்னு சொன்னப்போ, யோகிராம் சரத்குமார், இளையராஜா, ரமணருடைய கூட இருந்த அவருடைய ரிலேஷனாக இருக்கின்ற வி கணேசன், நான், இந்த 4 பேருமே ஒரே நாள் உட்காந்து சாப்பிட்டோம் ஆனந்த ரமணாலன்னு சொல்லி யோகிராம் சரத்குமாரை பற்றிய சில அனுபவங்கள். இளையராஜாவும் அவருடைய கணேசன் என்கின்ற கணேசன் ஐயா, இவங்க 4 பேரும் நடந்த சில அனுபவங்களையும் பகிர்ந்தார். அப்போது ஒரு குருவை நீங்கள் வந்து ரொம்ப தீவிரமாக
உள்வாங்கி கொண்டால் அந்த குரு ஒவ்வொரு இடத்துலையும் அவருடைய பிரசன்ஸை காட்டுறார். இப்போது இந்த இடத்துல மெய்யோகம் சென்டரில் மணியன் செல்வன் உட்காந்துல்ல, இந்த இடத்துல ரமணருடைய பிரசன்ஸு அவருடைய பிளட் ரிலேஷனான கணேசன் ஐயாவுடன் உடன் அமர்ந்து சாப்பிட்ட மணியன் ஐயா உட்கார்ந்துருக்கார். யோகிராம் சுரத்குமார் என்கின்ற ரமணரை பார்த்த, பப்பா ராமதாஸை பார்த்த, இன்னும் மாதாஜி கிருஷ்ணாபாய் இப்படி பல பேரையுடைய நேரடி சுவாசத்தை உள்வாங்கிய யோகிராம் சுரத்குமாருடன் அமர்ந்து சாப்பிட்ட மணியன் ஐயா உட்கார்ந்துருக்கார். அப்போது அவருடைய உயரம் என்கிறது பல மகான்களால் பல நபர்களால் ஆசிரிக்கப்பட்டு அந்த சுவாசம் இப்போது இந்த மெய்யோகத்துடைய இந்த பில்டிங்குக்கு கிடச்சிருக்கு. அப்போது இது வெறுமனே வந்து ஏதோ ஒரு நாளில் நடக்கிற விஷயம்லாம் இல்லை. இதை வந்து என்ன சொல்கிறது, ஒரு டிவைன் ஆக்ட்னு சொல்லிடலாம், இல்லை ஒரு நம்ம டிசைன் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் இதெல்லாம் தாண்டி இந்த மாற்றங்கள் எல்லாமே நடந்து கொண்டிருக்கு. ஸோ மணியன் செல்வனுடைய சமீபத்தில் அவங்க அப்பாவுக்காக ஒரு நூற்றாண்டு விழாவிற்காக அவர் உழைத்த உழைப்பு, அது ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து ரம்யா வாசுதேவன் மேடம்னு ஒருத்தர் இருந்தாங்கன்னா அவருடைய உழைப்புக்கு பின்னாடி, ஏன்னா அந்த விழாவிற்கு அவங்க என்னென்ன செஞ்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்க தான் சொல்ல முடியும். அப்படி ஒரு அப்பாவுக்கு, எத்தனையோ பேர் அப்பாவை கொண்டாடுறோம், ஆனால் மணியன் செல்வன் ஐயா மாதிரி அவங்க அப்பாவை கொண்டாடியவர்கள் இல்லை. அந்த விழாவில் இளையராஜா பேசும்போது, இளையராஜாவே என்னவா பேசினாருங்கிறது யூடியூப்பில் போய் பாருங்கள். மணியன் செல்வன் ஐயாவுடைய நூற்றாண்டு விழாவில் இளையராஜா பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் அப்படியான வார்த்தைகள். அப்படிப்பட்ட புகழுக்கு பெரியும் சொந்தக்காரராக ஒரு அப்பாவை கொண்டாடுகின்ற ஒரு ரோல் மாடலான மணியன் செல்வன் ஐயாவுடைய ஓவியம் நமக்கு இப்போ வந்து சவுத் ஃபேஸிங்கில் இருக்குது. சவுத் ஃபேஸிங்கில் இருந்தால் போதுமா, நார்த் ஃபேஸிங்க்கு இன்னொரு ஓவியம் இப்போது தயாராக திறப்பு விழாவுக்கு இருக்குது. சரி, நார்த் ஃபேஸிங் மட்டும் போதுமா, இன்னும் சில ஓவியங்கள் அவரை விடாமல் கேட்டுட்ருக்கோம். அதுவும் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் ஃபேஸிங்க்கும் வரும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவரை நிறைய முறை அவரை நேரங்காலம் இல்லாமல் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குருக்கு நமஸ்காரம் பண்ணுற மாதிரி ஏகப்பட்ட வாய்ஸ் மெசேஜ் அவருக்கு அனுப்பி அவரை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அந்த விஷயங்களும் விரைவில் நடைபெறும் என்று நினைக்கிறேன். இப்போது அவருடைய ஆத்மார்த்தமான அவருடைய குரு ஆசியால் வரையப்பட்ட ஒரு ஓவியத்தை ரகுராமை இதய குகையில் கொண்டிருக்கின்ற மேச்சேரி ஐயா அவர்கள் வந்து திறந்து வைப்பார். அதாவது இப்போது சுவாமிநாதன் சார்லாம் வந்து சொன்னார், இந்த மாதிரி நான் பெரிய எனக்கு அப்படியே ஒன்றும் புரியல. நான் ஒரு ஆர்டினரி மனிதன் தான். எனக்கு உள்ளுக்குள்ளே எங்கள் அப்பா போட்ட ஆசீர்வாதம் தான் இன்றைக்கி நான் இந்த ஓவியத்தை நான் வரைஞ்சிக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்து, எல்லோரும் இப்போ எனக்கு கிடைக்கிற ஒரு எல்லாமே அதான் என் தந்தைக்கு தான் போய் சேரும். அது வந்து அவர் தான். அதே மாதிரி அவர் பண்ண படைப்புகளுக்கு இன்றைக்கி கேட்குற ஒரு பாராட்டெல்லாம் நான் அதை வாங்கிட்டு இருக்கேன். அவர் ஓவியத்தை மாத்திரம் எனக்கு கொடுக்கல, அவர் பாராட்டுகளும் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு அந்த பொன்னியின் செல்வனுடைய அந்த கேரக்டரோ மற்ற ஓவியங்களை பற்றியோ நான் வந்து அஃப்கோர்ஸ் சுருக்க சொல்லிடுறேன். 16 வயசுக்கு அப்புறம் தான் நான் இந்த ஓவியத்துறைக்கே வந்தேன். அதுக்கு முன்னாடி அவ்வளோ நாட்டம் இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் வந்து அப்பாவோட ஒரு அருள்னால, அவரோட பிளெஸ்ஸிங்னால தான் நான் ஓவியனாக இன்றைக்கி இருந்திருக்கேன். இல்லாட்டி போனால் ஆர்டினரி ஒரு குமாஸ்தாவை எங்கேயாவது வேலை பண்ணிட்டு போயிட்டுருப்பேன் நான். ஆனால் இந்த ஓவிய கலைன்றது இருக்குது பாருங்க, அது உண்மையிலே நான் இன்றைக்கி நினச்சி பார்க்குறேன். கிட்டத்தட்ட 55 ஆண்டுகளாக இந்த ஃபீல்டில் நான் 16 வயசில் நான் உள்ளே வந்தேன். அந்த 16 வயசுலேருந்து இன்ன வரைக்கும் அந்த குரு அருளும் திருவருளும் சேர்ந்து தான் எனக்கு நமக்கு கிடச்சிருக்கு. அது மாதா பிதா குருனால் கிடச்ச ஒரு பெரிய ஒரு பாக்கியமாக நினைக்கிறேன். ஸோ அவர் சொன்ன மாதிரி நான் வந்து படங்கள் ஓவியங்கள் அப்படின்றது பொதுவாக நான் ஒரு இல்லஸ்ட்ரேட்டர், பத்திரிகைகளுக்கு படம் போடுற ஒரு இது. ஆனால் இந்த ஆன்மீக சிந்தனை அப்படின்னு வரும்போது அது என்னால் ஏற்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. அது 7 ஜென்மமாக அவங்கெல்லாம் பெரியவங்களோட ஆசீர்வாதத்தினால தான் எனக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுடைய அந்த ஒவ்வொரு தன்மையும் அந்தந்த காலகட்டத்தில் அவங்களுடைய ஆன்மீக அனுபவங்கள்,
அதெல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக என்னால் ஓவியத்தின் மூலயமா கொடுக்க முடியுதுன்றதை நான் இப்போ அனுபவித்து அதை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். ஸோ இப்படி தான் படம் வரையும் போது நமக்கு ஆன்மீக படங்கள் அப்படின்னு வரும்போது அது ரொம்ப இது எல்லாமே கடவுளை யாருக்கு எல்லாருக்குள்ளேயும் கடவுள் இருக்குது. அதை இந்த தட்சிணாமூர்த்தியெல்லாம் நான் போட்டு காமிக்க வேண்டியதில்லை. நானே சிற்பத்தில் பார்த்து தான் நான் ஒர்க் பண்ணுறேன். சிற்பத்தில் இப்படி அனுமானித்து, ஆனால் பெரியவங்களை அந்த தியானத்துலேயோ அவங்களுடைய இதுலேயும் ஏற்பட்ட ஒரு அனுபவத்தில் தான் அந்த விஷுவல்ஸ் எல்லாம் வந்து படிப்படியாக ஒரு காலகட்டத்தை வருது. அதே மாதிரி இந்த படங்களுக்கெல்லாம் முக்கிய காரணமாக இருக்கிறது அந்த சூழல். நாம் ஒரு பணிகள் பண்ணும்போதே எனக்கு ஓவியம் அப்படின்ற ஒரு தொழிலாக இருந்தால் கூட ஆன்மீகத்துலேயும் இசையிலையும் எல்லா கலைகள் சேர்ந்த ஒரு விஷயமாகவே ஒரு கலை அப்படின்னு வந்தால் ஒரு பெரிய சந்தோஷம். எந்த ஒரு கலையாக இருந்தாலும் யோக கலையாக இருந்தாலும் சரி, இதில் எல்லாத்துலேயுமே எடுத்துட்டா நம்மளுடைய அதனுடைய முதல் சந்தோஷம் நமக்கு. அதை யார் படைக்கிறாங்களோ அது யோகா பண்ணுறதுனால அந்த சந்தோஷம். ஆனால் அதை பிறருக்கு எடுத்து சொல்லும்போது அந்த சந்தோஷம் அவங்களுக்கும் கிடைக்கும் போது அதை பார்த்து நம்ம பண்ண ஒரு சந்தோஷத்தினுடைய நிறைவு அவங்களுக்கும் போய் சேர்ந்துருக்குன்னு வரும்போது அந்த சந்தோஷத்தினுடைய ஒரு எக்ஸ்டசியை வந்து உண்மையிலேயே நான் பல படைப்புகளால் பட்டிருக்கேன். நான் ஒன்றும் பெரிய வல்லுனர் கிடையாது. எல்லாமே அந்தந்த ஒரு ஸ்டெப்ஸாக தவழ்ந்து வந்து ஒரு இந்த லெவலில் கற்றுக்கிட்ட ஒரு விஷயங்கள் தான். அப்படி வரும்போது எல்லா இந்த ராமகிருஷ்ண மடமாகட்டும், ரமணாசிரமமாகட்டும், யோகிராம் சுரக்குமார் இவங்களெல்லாம் பார்க்குறதுக்கெல்லாம் எனக்கு கொடுப்பனை கிடச்சது அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அது தானாக வந்து போய் சேரத்து. கிருஷ்ணமாச்சார யோக மந்திரத்தில் தான் யோகா புக் பண்ணும்போது அவங்கள கூட நான் யோகா கிளாஸுக்கு போனேன் நான். ஸோ இப்படி பல விஷயங்கள் அது நாம் எதை நினைக்கின்றோமோ அதே மாதிரி ஆர்வம் சொல்கிற மாதிரி சுவாமிஜியோட ஸ்பீச் மாதிரி நாம் மனசுக்குள்ளே நினைக்கிறத நம்ம படைப்புக்கு அந்த படைப்புக்குள்ளே நமக்கு பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பரமாச்சாரியார் ஆகட்டும், பெரிய மகான்கள் ஆகட்டும், அந்த படங்கள்லாம் பண்ணும்போது நாம் தியானம் பண்ணுறோம், அந்த தியானத்து மூலியமாக பார்க்குறோம், தியானத்து மூலம் அனுபவிக்கிறோம் அப்படின்றத ஓவியத்துக்கும் ஒரு பெரிய நான் ரொம்ப கடவுளுக்கு நன்றி சொல்வேன். ஏன்னா அந்த தட்சிணாமூர்த்தி பண்ணும்போதும் சரி, அந்த முகத்தை கண்ணை எல்லாம் கை மூலியமாக தொட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி நேராக அந்த ரூபத்தையே அந்த நம்ம தொடக்கூடிய ஒரு பரிசத்தை தொடக்கூடிய ஒரு ஃபீலிங்கே அதை நான் அனுபவிச்சிருக்கேன். அது மாதிரி பெரிய மகான்களால் இன்றைக்கி ராமகிருஷ்ணரை நான் பண்ணுறேன் அப்படின்னாலும் சரி, விவேகானந்தர் பண்ணாலும் சரி, ரமணரை பண்ணாலும் சரி, அவங்கவுங்களுடைய அந்த டீட்டெயிலாக அந்த இதெல்லாம் பண்ணும்போது அந்த ஒரு அனுபவம் அது ஒரு பெரிய எக்ஸ்டசியாக நினைக்கிறேன். நான் ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வு சொல்லலாம். முக்கியமாக இந்த படைப்புகளுக்கு நான் கொஞ்சம் நேரம் எடுத்துட்டேன். இந்த ஒரு படம் வந்து நான் பண்ணது ஏன்னா தட்சிணாமூர்த்தி அவர் சொன்ன மாதிரி எல்லாமே சொல்லியிருக்கார். ஒரு பரிணாமத்தில் ஒவ்வொரு ஃபீலிங்லேயும் நான் அதை ட்ரை பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். அதோட என்னுடைய சந்தோஷம் முடிஞ்சு போச்சு. ஆனால் அது போய் எல்லாருக்கிட்டையும் போய் சேர்ந்து அதுக்கு ஒரு இது இருக்குதுன்னு வரும்போது நிஜமாகவே இந்த பிறவி பலனை நான் ஓரளவுக்கு தொட்டு அந்த இதில் வந்துட்டுருக்கேன்றதை நான் அனுபவிக்கிறேன். அந்த கலைஞனுக்கு உண்டான அந்த படைப்பு வந்து அந்த ஆண்டவனாக கொடுக்குற ஒரு ஆசீர்வாதமாக தான் நினைக்கிறேன். நான் இன்றைக்கி நானே ஒரு படத்தை ரசிக்கிறேன்னா அது அந்த சந்தோஷம் எனக்கு இன்னும் அந்த கடவுளுக்கும் அந்த படைப்புக்கும் தான் நான் முக்கியமாக அதுக்கு சொல்ல வரேன். நான் அது மாதிரி இந்த படம் ஓவியத்தை பொறுத்த வரைக்கும் நான் இது வந்து எல்லாமே அந்தந்த சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்துக்காக தான் நான் படம் போட வேண்டிய சூழல் வருது. அதான் நல்ல சூழல்கள் ஏற்படுது. அது ரொம்ப ஒரு பெரிய சந்தோஷமாக நான் அதுக்கு நன்றி சொல்லணும் கடவுளுக்கு. ஸோ இப்படி தான் இதனுடைய இந்த படத்தை பொறுத்த மட்டும் இது வந்து எல்லாமே ஒரு பணிகள் மூலயமா தான் இந்த இது. ஆனால் பணிகளை மொத்தமாக நம்மளை கொடுத்து டெடிகேஷனாக அதை ஒர்க் பண்ணும்போது அதோட கரைஞ்சால் தான் அதனுடைய விஷயங்கள் வெளியில் வரும் அப்படின்றது என்னுடைய அனுபவத்தில் நான் பெற்ற ஒரு அனுபவம். இது எடுத்துட்டிங்கன்னா இது குருவோட கான்செப்டில் அமெரிக்காவில் ஹவாய் தீவில் ஹிந்துவிசம் டுடேன்னு சொல்லி ஒரு மேகசின் வருது. அந்த மேகசினுக்கு அந்த குரு
அங்கே அவருடைய குரு வந்து அவருடைய ஆர்டிக்கலுக்கு ஏற்கனவே பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு இது பண்ணிட்டார். இப்போ இன்றைக்கி சமாதி ஆகிட்டார் அந்த சுவாமிகள். அந்த அதாவது ஹவாயில் இருக்கிற அந்த ஒரு அமைப்பு, அதில் வந்து அவர் பண்ண ஒரு விஷயத்துக்காக திருப்பியும் அந்த குரு சம்பந்தமான ஒரு ஜேர்னியை வந்து நான் வந்து 8 ஓவியங்கள் வரைஞ்சேன். அதில் 8ல் இது முதல் ஓவியம். அதாவது இதில் என்னென்னா, அந்த குருவை நம்ம வந்து எந்தெந்த மூலியமாக நம்ம வந்து அடைய முடியும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் குருகுல வாசத்தில் முதல்ல அந்த ரிஷிக்கிட்ட, அந்த காலத்தில் இவங்க சின்ன வயசுலேயே குருகுல வாசமாக இருப்பாங்க குருக்கிட்ட. ஸோ அவங்க வந்து அவங்களோட பக்தி, அந்த குருக்கிட்ட இருக்கிற பக்தியை எம்ஃபசைஸ் பண்ணுற மாதிரி நான் இதை வந்து அவர் வந்து அவரை ஆசீர்வாதம் பண்ணுற குருக்கிட்ட அவரை இதை அவருடைய பணிகளை சொல்லிட்டோ ஏதோ இது அதுக்கு பண்ணி ஆசீர்வாதம் பண்ண, அதுக்கு இதில் குருவோட பாதத்தை இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து பண்ணுற மாதிரி ஒரு அமைப்பும். அதே மாதிரி திருவடி தான் ரொம்ப நம்ம போற்றி நம்மளுடைய பாரம்பரியத்தில் சொல்கிறோம். அந்த திருவடியை வந்து முக்கியமாக அதன் மூலியமாக குருவோட தீட்சை கிடைக்கிற மாதிரியும், இது ஆசீர்வாதத்தினாலையும். அப்புறம் வந்து இந்த நான் அந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எல்லாம் டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேன். பட் ஆனால் என்னென்னா, குரு வந்து உபதேசம் பண்ணுறது, உபதேசம் பண்ணும்போது எல்லாமே காமிக்கும் போது, இப்போ இவங்களை கூட குரு ஸ்தானத்தில் பல மகான்கள் இவங்கெல்லாம் இருக்காங்க. அது பேர் டக்குன்னு எனக்கு இது ராங்காக சொல்லக்கூடாதுன்றதுனால என் நினைவுக்கு இல்லை. அப்படி பண்ணும்போது ஒரு மாதா அவங்க வந்து சிஷ்யருக்கு அவங்கள ஞான உபதேசம் பண்ணுற ஒரு இது. அப்புறம் வந்து நயன தீட்சைன்ட்டு, நீங்கள் குரு வந்து முன்ன பின்ன பார்த்துருக்க மாட்டார். ஒரு இடத்துல பாஸ் பண்ணும்போது அந்த அந்த அவரை பார்த்து வணங்கணும் அப்படின்ற சொல்ல, அந்த குருவை பார்த்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அந்த குருவை அதை ப்ரே பண்ணி ஆசீர்வாதம் வாங்கும்போது அவர் நயன தீட்சையாக அவரும் அந்த இது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு அந்த குருவோட அருள் வந்து தானாக ஒரு விஷயத்தில் எல்லாமே தனியாக அமையும் அப்படின்ற ஒரு இந்த காம்போசிஷனை, இந்த சூழலை ஒரு இதாக பண்ணது. இப்படி பல விஷயங்கள் அதில் பண்ணியிருக்கேன். நான் இப்போ ஒரு கிருஷ்ணா மாதிரி ஒரு நல்ல ஒரு பேச்சாளராக இருந்தால் இன்னும் அழகாக ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் எல்லாத்தையும் நினைவு வச்சுட்டு. பட் நான் வந்து அது ஓவியத்தில் கரைஞ்சதுனால, ஸோ அந்த விஷுவல் நான் பேசுகிறத விட அந்த ஓவியம்தான் பேசணும் அப்படின்னு நினைப்பேன். நான் எந்த படைப்பிலுமே அந்த ஓவியம் பேசணும். அது ஓவியத்துக்கிட்ட நீங்கள் எப்படி ஒரு மௌன குருவாக இருந்து நமக்கு வந்து தட்சிணாமூர்த்தி நமக்கு வந்து அருள் புரிகிறாரோ, அது மாதிரி தான் ஒவ்வொரு படைப்பிலும் சரி, ஒவ்வொரு அனுபவத்துலேயும் நம்ம அந்த தானாக வந்து அதனுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும். அப்படி தான் இதை நீங்களும் தெரிஞ்சுக்கணுன்ற சொல்லி இந்த ஒரு நிகழ்வில் ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப மனசம். இப்போ முதல்ல இவர் வந்து வீட்டு பார்த்தார் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, இன்றைக்கி அந்த படம் வந்து கிடச்சிது எனக்கு. நான் உங்களுக்கு ஏதோ கையில் வெறும் கையை வரக்கூடாதுன்னு சொல்லி கைலாஷ் எடுத்துன்னு வந்து கொடுத்தேன். நான் வரைஞ்ச படம் அது. ஆனால் அந்த படத்தை நான் எடுத்து வச்சேன். சரி, ஒரே ஐடியா கொடுக்கூடாது, ஒரு வாட்டி இன்னொரு வாட்டி கொடுக்கலாம் அப்படின்ட்டு. இன்றைக்கி பொருத்தமாக நீங்கள் அதை பற்றிலாம் பேசும்போது எனக்கு உண்மையிலே அந்த பெயிண்டிங்கும் நான் உங்களுக்கு வரும்போது நான் நிச்சயம் அவசியம் தரேன். ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்து. தேங்க்யூ, நன்றி. இப்போது மணியன் செல்வன் ஐயா அவருடைய ஓவியங்கள் வந்து எந்த அளவிற்கு உருவாக்கப்பட்டது, ஒரு கலைஞனுடைய படைப்புக்கு பிறகு ஒரு குருவருளும் திருவருளும் அதற்கு பின்னாடி இருக்கின்ற பித்ருக்களுடைய ஆசீர்வாதமும் எப்படி வந்து நயன தீட்சை, திருவடி தீட்சை எல்லாமே ஒரு ஓவியத்தில் வந்திருக்கு அப்படின்னு. இந்த ஓவியத்தினுடைய பின்புலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு முழு நிலவு இருக்கிறது. அதுக்கு பார்த்திங்கன்னா ஓலை சுவடிகள், அதுக்கப்புறம் வந்து தோணி, இது எல்லாமே இருக்குது. ஒரு குரு என்பவர் உங்களை வந்து ஒரு தோணி போல உங்களுடைய வாழ்க்கையை கரையேற்றுபவர், அல்லது முக்தி அல்லது வீடு பேர் என்ற நோக்கி நகர்த்தி செல்பவர். அது வெறுமனே வந்து அவருடைய ஒரு பார்வையும் திருவடியும் தரும் அப்படின்னு பல்வேறு பொருள்களை தருவது போல் இந்த ஓவியத்தை வரைஞ்சிருக்காரு. இப்போது மெய்யோகத்துக்கு தொடர்ந்து சில விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமாக பார்த்திங்கன்னா, இந்த ஓவியம் மணியன் செல்வன் ஐயாவுடைய ஓவியம் இந்த பக்கம் வந்து தெற்கு முகம் இது போல் இருக்கிறது போல் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மெய்யோகம் மாஸ்டர் வெறும் மாஸ்டராக மட்டும் இல்லாமல் அவர் ஒரு நண்பராக, ஒரு நல்ல வழிகாட்டியாக, குருவாக, அதே போல் ஒரு தாயாக, தந்தையாக இருக்காங்க அப்படின்னு பலவிதமாக சொல்லுவீங்க. ஆனால் சமீபத்தில் ஒரு புத்தகம் வந்து நேயன்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் எழுதினேன். அது எழுதும்போது பாலகுமாரனுடைய ஒரு பழைய புத்தகத்தை, சுந்தரகாண்டம் பகுதியை படிக்க நேர்ந்தது.
அதில் படிக்கும்போது அதில் ஒரு விஷயம் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார். அந்த புத்தகம் முழுக்க அந்த வரிகள் தொடர்ந்து வரும். ஸ்ரீராமர் அப்படி என்பவர் பரமாத்மா, சீதை என்பவர் ஜீவாத்மா. பரமாத்மாவை விட்டு ஜீவாத்மா மிக தொலைவில் சென்று விட்டது அப்படிங்கிற ஒரு நிலையில் அந்த பரமாத்மா ஜீவாத்மாவை அடைய துடிக்கிறது. அதுதான் ராமர் சீதையை தேடி அலைகின்ற விஷயம். அதே போல் சீதையும் ராமரை அடைய ஆசைப்படுகிறார். அப்போது இது ஜீவாத்மா பரமாத்மா. ஆனால் வெறும் ஜீவாத்மா பரமாத்மா இரண்டும் பரமாத்மாவிலிருந்து பிரிந்த ஜீவாத்மா மீண்டும் அடைவது ஈஸியா அப்படின்னு பார்த்தா அங்கே ஒரு ஆள் தேவைப்படுது, ஒரு இன்டர்மீடியேட்டர் தேவைப்படுறாரு, ஒரு வழிகாட்டி தேவைப்படுறார். அப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டியாக இருப்பவர் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் என்பவர் ஒரு குரு, அவர் ஒரு ஃப்ரெண்டு அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போ இந்த நேயனுங்கிற புத்தகத்துக்கு நான் ரகுராம் ஐயா கிட்ட ஒரு கேட்டேன், இது மாதிரி சுந்தரகாண்டத்தை பற்றி எழுத போகிறேன், அனுமாருடைய வாழ்க்கையை எழுத போகிறேன், அனுமன் சாலிசா பற்றி எழுத போகிறேன், இதுக்கு நீங்கள் ஒரு டைட்டில் வேணும் அப்படின்னு சொன்னோன்னே அவர் கொடுத்த டைட்டில் தான் நேயன். இந்த ஒரு புத்தகத்துக்கு நான் சொல்கிறேன், இது மாதிரி எல்லா புத்தகத்துலேயும் ஒரு டைட்டில் வைக்கிறதுனாலும் ஒரு சின்ன ஒரு உரையாடலுக்கு ஒரு முன்னுரை வைக்கிறதுனாலும் அவரை நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். இது என்னுடைய 43 புத்தகத்துலேயும் முதல் புத்தகத்துலேருந்து நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயந்தான். அதுக்கு திருச்செய்தி தூதன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில், அதாவது டேக்லைன் சொன்னார். அதை சொல்லி ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போது அந்த ஓவியம் அப்படிங்கிறது என்ன பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணும்போது ஆர்டிஸ்ட் கேஷவ்னு ஒருத்தருக்காரு. அது உங்களுடைய சிவராத்திரி விழாவிற்கும் வந்திருப்பார். ஸ்வேதாவுடைய பெரும் முயற்சியால் அந்த கேஷவ் மெய்யோகத்தை ஆசீர்வதித்தார். இன்றைக்கும் அந்த கேஷவ் அவருடைய ஓவியம் மூலமாக ஆசீர்வதிக்கிறார். எப்படின்னா, இந்த நேயன் படத்திற்காக அந்த ஓவியத்தை அவர்கிட்ட வாங்கினேன். அந்த ஓவியத்தை வாங்கியவுடன் நானும் சீனிவாசனும் நிறைய ரகுராமை பற்றி பேசிகிட்டு இருப்போம். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ரகுராம் அவரை பற்றி யாராவது சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. அது ஒரு ஆதங்கமாக சொல்லுவோம். எப்படின்னா, ஆஞ்சநேயருக்கு ஜாம்பவான் சொல்லலைன்னா கடலை தாண்ட முடியும் அப்படிங்கிறது அவருக்கு, அதாவது கடலை தாண்டக்கூடிய திறன் எல்லாமே ஆஞ்சநேயருக்கு இருக்கும். ஆனால் ஜாம்பவான் சொல்ல வேண்டிய கட்டாயம் வருது. அப்போது ஜாம்பவான் சொன்ன பிறகு தான் கடலை தாண்டுகின்ற அந்த முயற்சியில் வரார். முதல்ல பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் ரொம்ப ஓரமாக உட்காந்துக்கிட்டு சத்தமே இல்லாமல் அவர் பாட்டுக்கு ஒரு பாறையில் உட்காந்துருப்பார். ஒரிஜினல் ராமாயணம், வால்மீகி ராமாயணத்தில் அப்படி தான் வருது. அப்போது ஜாம்பவான் கேட்குறாரு, அங்கே டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சுக்ரீவன் இவன் பேசிகிட்டு இருக்கான், அங்கே தான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னால் கடலை தாண்ட முடியும், ஆனால் ரிட்டர்ன் வர முடியுமான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இல்லை, நீ ரொம்ப முக்கியமான ஆள், எங்களுக்கு தலைவர் மாதிரி, உன்னெல்லாம் நான் கடல் தாண்டி விட்டு அந்த ரிஸ்க் எடுக்க முடியாது, அதனால் நீ வேணாம் அப்படின்னு எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் ஆஞ்சநேயர் அதில் பங்கேற்கவே இல்லை. அப்போ ஜாம்பான் எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க, நீ அப்போவே சூரியனை போய் பிடிச்சிருக்க, அப்போ நீ ஏன் அந்த முயற்சியை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒருத்தர் இன்டியூஸ் பண்ண பிறகு தான் ஆஞ்சநேயர் களத்துக்கே வராரு. அதுக்கப்புறம் அவர் களை கட்டுறாருன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்படி களத்துக்கு கலையை கட்டுபவர் போல் மாஸ்டர் அந்த பள்ளிக்கரணையில் இருக்கும்போது விஸ்வரூபம் எடுக்காமல் அப்படியே இருந்துக்கிட்டு ஒரு 60 பேர் போதும் அப்படின்னு சொல்லுவார். நான் ஒவ்வொரு முறையும் மாஸ்டர்கிட்ட பேசும்போது தான் சொல்லுவேன், நீங்கள் ஒரு 10,000 பேரை ரீச் பண்ணிங்கன்னா தான் ஒரு 1000 பேர் உங்களுக்கு பின்னாடி வருவாங்க. அந்த 1000 பேரில் ஒரு 100 பேராவது முழுமையாக ஃபாலோ பண்ணுறவங்களா வருவாங்க. அந்த 100 பேரில் ஒரு 10 பேர் வேறு லெவலுக்கு போவாங்க. அதனால் நீங்கள் முதல்ல 1000 பேரை ரீச் பண்ண பாருங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பேன். இது அவருக்கு நிறைய சொல்லுவார். அவர் பேசும்போதே என்னுடைய வாழ்க்கையில் பயணப்பட்டவர்கள் எல்லாமே ஒரு மியர் ரிமெம்பரன்ஸ் கொடுத்தவங்க தான், ஏதோ ஒரு எலிமெண்ட்டை என் லைஃப்பில் கொடுத்துட்டு போவாங்கன்னு. பட் அது மாதிரி வருவோம் போவோம் எதையா கொடுத்துட்டு போகிறோங்கிறது இல்லாமல் ஆஞ்சநேயரை கொடுத்தா ஆஞ்சநேயரை பார்க்கும்போதெல்லாம் நம்ம விஸ்வரூபம் எடுக்கணும், நம்மளால் கடலை தாண்ட முடியுங்கிறத தொடர்ந்து ஞாபகப்படுத்தணுங்கிறதுக்காக சீனிவாசன் ஐயா அவர்கள் கேஷவோட இந்த ஓவியத்தை ரகுராம் அவர்களுக்கு வழங்குவார்கள்.
மிக்க நன்றி. ஒரு பார்த்தாலே ஒரு எம்டியாக இருக்கிற ஒரு ஸ்பேஸில் எவ்வளோ பெரிய விஷயத்த க்ரியேட் பண்ணுறாங்க. எக்ஸ்ட்ரீம்லி பிக் கிரியேட்டர்ஸ் தே ஆர். மணியன் ஐயா பேசினதும், மணியன் ஐயாவோட படத்தை பற்றி பார்த்ததுலேருந்து அந்த உணர்வுலேருந்தே வெளியே வர முடியாத ஒரு இடத்துல இப்படி அடுத்த உணர்வை தூண்டக்கூடிய மாதிரி ஒரு நிகழ்வு. ஸோ இந்த இடத்துல வந்து குருவோட அருள் இல்லாமல் இதெல்லாம் நடக்கவே, அருளை விட்டுருங்க, அவங்களோட ப்ரெசன்ஸ் இங்கே இருந்துகிட்டே இருக்குங்கிறது தான் இங்கே ஆணித்தனமான ஒரு உண்மையாக இருக்குது இல்லையா? எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக மனசு ஒரு மாதிரி கண்ணீர ஒரு இடமா தான் இருக்கும். இப்படி இல்லாட்டி இப்படியான ஆட்களோட ப்ரீத்திங் ஸ்பேஸில் நம்ம இவ்வளோ எளிமையாக உட்காந்துருப்போமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துகிட்டே இருக்குது. ஸோ இதிலிருந்து இந்த கொடுத்துருக்கிற உருக்கம், இது கொடுத்துருக்கிற ஒரு நிகழ்வு, அதெல்லாம் நம்மளுக்குள்ளே சுமந்துக்கிட்டே சுவாமிநாதன் ஐயா கிட்ட நான் மைக்கு கொடுக்குறேன். ஏன்னா அடுத்ததும் அப்படியான ஒரு முக்கியமான நிகழ்வு தான். இப்போது கௌரி சொன்ன மாதிரி குருவருள் இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் நடக்கவே நடக்காது. இப்போது மே 1ஆம் தேதி நினைக்கிறேன் குரு பயிற்சி நடந்தது. குரு பயிற்சி வந்தாலே ஒரு இடமாற்றம், பணி மாற்றம். நான் வந்து ஜோதிடர் செல்வியுடைய ரசிகர், இல்லை எப்படி வேணால் வச்சுக்கலாம். அவர் தொடர்ந்து செல்வி சொல்லுவார், இன்னும் கூட ஐயாவுடைய ராசி என்னன்னு தெரியாது, நட்சத்திரம் என்னன்னு தெரியாது. ஆனால் குரு பயிற்சி நடந்த பிறகு ஒரு இடமாற்றம் நடந்திருக்கு. அந்த இடமாற்றத்துக்கு விஸ்வரூபம் எடுக்க வேண்டும் என்ற எங்கள் ஆசை, நம் ஆசை, கண்டிப்பாக நம்ம ஆசை தானம்மா. அதனால் எங்கள் ஆசை அதுக்கு ஒரு அடையாளமாக இதை கொடுத்தாச்சு. ஆனால் எப்போவுமே எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும் இல்லையா? ஒரு மார்க்கெட்டில் ஒரு 10 பேர் இருக்காங்க. அப்போது 10 பேருக்கு நடுவில் நாம் வந்து ஒரு பொருளை விற்க முடியுமா அப்படின்னா இது விற்பனைக்கான விஷயமே இல்லை. இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருடைய அகமாக பயணிக்கின்ற விஷயம். இன்றைக்கி நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு ரகுராம் தந்த மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறது எனக்கு தனிப்பட்ட முறையில் தெரியும். என் மனைவி சரஸ்வதி வந்து ஒரு கடந்த 6 மாத காலமாக சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னா, இந்த விழாவில் நான் இப்போ நிறைய நாள் ரகுராம் விழாக்கு கூப்பிடும்போதெல்லாம் என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, நான் இங்கே வந்தால் வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு இருக்கிற ஆள் இன்றைக்கி ஒய்ஃபுக்கு ஃபோன் கூட பண்ணாமல் இங்கே இவ்வளோ நேரம் என்னால் நிற்க முடியுதுன்னா அதுக்கு பின்னாடி பல பேருடைய கரங்கள் உதவி இருக்குது. அதில் பல மணி நேரங்கள் என் மனைவிக்காக செலவழித்தவர் அப்படின்னா ரகுராம். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னும்போது ஒரு விஷயம் தோணுச்சு. ரகுராம் மாஸ்டரை பற்றி ஒரு புத்தகம் எழுதுனா என்ன அப்படின்னு ஒரு சின்ன தாட்டு. 28ஆம் தேதி தான் அந்த தாட்டு வந்தது. 28ஆம் தேதி அந்த சிந்தனை வந்தது. 28ஆம் தேதி வந்த உடனேயே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இத்தனை பேர் இருக்கீங்க, என்கிட்ட மைக் கொடுத்துட்டாங்க, நான் பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு முதல் கேள்வி, சாமிநாதா நீ, ஏன்னா பாலகுமாரன் எப்பயுமே சொல்லி தருவார், உன்னில் நீ நிலைக்காத வரை பிறருக்கு போதிக்கின்ற அதிகாரம் உனக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவார். ஒவ்வொரு புத்தகம் எழுதுறதுக்கு முன்னாடியும் பாலகுமாரன் முன்னாடி அவருடைய மனசு கைக்கிட்டி நீ இது விளம்பரத்துக்கு தானே பண்ணுறேன் அப்படின்னு கேட்கும். அதுக்கு ஒரு கன்வின்சிங்கான பதில் கிடைச்ச பிறகு தான் நான் ஒரு புத்தகம் எழுதுவேன் அப்படின்னு சொல்லுவார். இதை ரொம்ப நன்றாக உணர்ந்திருப்பார் கிருஷ்ணா அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரோட வந்து ஒரு 70 புத்தகங்களுக்கு மேலே வேலை செஞ்சுருக்காருன்னு நினைக்கிறேன். 7 வருடங்களுக்கு மேலே வேலை செஞ்சவர். அப்படி பாலகுமாரனுக்கு ஒரு கேள்வி போல் 28ஆம் தேதி எனக்கு ஒரு கேள்வி வருது. இது எதுக்கு பண்ணுற, சும்மா அந்த ஒரு ஸ்டேஜில் ஒரு 50 பேர் இருப்பாங்க, அதுக்கு நடுவில் விளம்பரம் தர்றியா சாமிநாதா அப்படிங்கிறது எனக்குள்ளே வந்து முதல் கேள்வி. ஆனால் எப்பயுமே நான் இந்த கேள்வி ரைட்டாக தப்பான்னு யாரையா கேட்கணும் இல்லையா? அப்போ நான் வந்து சீனிவாசனை கேட்குறேன், சார் இது மாதிரி ஒரு புக்கு எழுதலான் இருக்கேன், பண்ணலாமா அப்படின்னு. தாராளமாக பண்ணுங்க அப்படின்னு. உடனே சரி புக்கு எழுதுறதுன்னு முடிவாயிடுச்சு, எழுதலாம் சீனிவாசன் சார் சொல்லிட்டாரு. ஸோ வந்து நமக்கு ஃபைனான்ஷியல் பேக்கப் இருக்குது, புக்கு எழுதிடலாம். ஆனால் புக்கு எழுதுறது என்ன சப்ஜெக்டாக எழுதுறது அப்படின்னு ஒரு சந்தேகம் இப்போ இந்த இடத்துல இல்லை. ஆனால் வந்து எழுத்தாளர் பிச்சைக்காரன் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட இந்த ஐடியாவை சொல்கிறேன். அவர் வந்து ஒரு 4-5 டைட்டில் சொல்கிறேன். பொதுவாகவே என்னுடைய டைட்டில் எல்லாமே ரகுராம் மாஸ்டரை கேட்பேன். இப்போ ரகுராம் மாஸ்டருக்கே புக்கு எழுதுப்போ டைட்டில் யாரை போய் கேட்குறது? அதனால் ரகுராம் மாஸ்டரால் வழிகாட்டப்பட்ட இன்னொரு நபரான எழுத்தாளர் பிச்சைக்காரனை கேட்டேன். அப்போது முதல்ல வச்ச டைட்டில் வந்து மாற்றம் தரும் மாஸ்டர் அப்படின்னு. அப்போ மாற்றம் தரும் மாஸ்டர் அப்படின்னா உடனே வந்து தரும்னா பாஸ்ட் டென்ஸ் மாதிரி வருது. அப்போது இப்போ தரலையா, நாளைக்கு ஃபியூச்சரில் தரமாட்டாரா? ஸோ வந்து மாற்றம் தரும் அப்படிங்கிறது வந்து விட நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அருள்மிகு, அருள் தரு அப்படின்லாம் பார்க்குறோம். ஸோ இதை வந்து மாற்றம் தரும் மாஸ்டர்னு டைட்டில் வைக்கலான்னு திருவாளர் பிச்சைக்காரன் அவர்கள் வந்து இந்த 28ஆம் தேதி இதை அப்ரூவ் பண்ணார். அப்போவும் கூட டைட்டில் ஓகே, இதெல்லாம் ஓகே, ஆனால் இதை பண்ணலாமா வேணாமான்னு இன்னொரு கேள்வி. அப்போது எப்பவும் போல் என்னுடைய கேள்விகளை கேட்கின்ற ஒரே நபர் வந்து யோகிராம் சுரத்குமார்.
அவர்கிட்ட கேட்குறேன், டைட்டில்லாம் ரெடி, புக்கு போடலான்றாரு 28ஆம் தேதி. இவரும் டேட் வந்து 13ஆம் தேதின்னு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. ஆனால் 13ஆம் தேதிக்குள்ளே அந்த புக்கு தர முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருந்தது. அப்போது யோகிராம் சரத்குமார்கிட்ட வேண்டிக்கிறேன், இந்த புக்கு பண்ணலாமா வேணாமா, என்ன உங்களுடைய சிக்னல் அப்படின்னு கேட்குறேன். அப்போது இதை நான் விளம்பரத்துக்கு பண்ணுறேனா அப்படிங்கிற ஒரு ஆழ்மனதில் இருக்கிற ஒரு கேள்வியும் நான் அவர்கிட்ட வைக்கிறேன். அப்போது நீங்கள் யூடியூப் சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் இருக்கும், ஆஸ்ட்ரோ ராகவேந்திரான்னு சொல்லிட்டு வெஸ்ட் மாம்பலத்தில் ஒரு ஜோதிடம் பார்க்கின்ற ஒரு நபர் இருக்கார். அவருக்கு ஒரு 75,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. இது வரைக்கும் அவர் எனக்கு ஃபோன் பண்ணதே இல்லை. 75,000 சப்ஸ்கிரைபரை கொண்ட டெய்லி ஜோதிடம் சொல்கின்ற ஒரு ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நடத்துகிறவர் எனக்கு கால் பண்ணுறார். ஃபோன் பண்ணி, உங்களுடைய பழைய வீடியோ ஒன்று பார்த்தேன், அதுவும் வந்து ஒரு 3 வீடியோ மணி டாக்ஸுங்கிற ஒரு யூடியூப் சேனலில் நான் பேசினேன், யோகியுடன் எனது வாசம் என்கின்ற 3 வீடியோவை பார்த்துட்டு, உங்கள் 3 வீடியோ பார்த்துருக்கேன், உங்களை மாதிரி ஆளுங்க மாதிரி நிறைய அதில் புக்ஸ் பற்றிலாம் பேசியிருப்பேன், எல்லாரை பற்றியும் பாலகுமாரன் யோகிராம் சரத்குமாரை பற்றிலாம் பேசியிருப்பேன். அந்த 1.5 மணி நேரம் வீடியோவை பார்த்தேன், நீங்கள் எனக்கு குரு அப்படின்னார். எனக்கு நானே ஒரு பக்கம் ஆளை தேடிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு. இல்லை உங்களை மாதிரி ஆளுங்களாம் தொடர்ந்து புக்கு எழுதணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போது இந்த நபர் வந்து என்னை தொடர்பு கொள்வது 28ஆம் தேதி. அவர் தொடர்பு கொண்டு நீங்கள் புக்கு தொடர்ந்து எழுதணும்னு சொல்கிறாரு. 65 வயது ஆள், வெஸ்ட் மாம்பலத்தை சேர்ந்தவர், நான் உங்களை வீட்டில் வந்து பார்க்கணுன்றார். அப்போது 2வது சிக்னல் ஓகே. ஒரு பக்கம் ஃபைனான்ஷியலி ஓகே, ஒரு பக்கம் டைட்டில் ஓகே, அடுத்தது வந்து இதை குருவுடைய உத்தரவும் கிடைத்து விட்டது. அப்போது இது குருவுடைய உத்தரவு கிடச்சிருச்சு. அப்போ என்ன பண்ணலாம், யாரை தொடர்பு கொள்ளலாம்? முதல்ல எனக்கு தெரிஞ்ச 2 நபர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வேதா. அப்போது ஸ்வேதாவை காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். பட்டு அவங்க வந்து இப்போ ஒரு ப்ளசண்ட் சர்ப்ரைஸ் அண்ட் ஸ்வீட்டோடு இருக்கும்போது அவங்கள சிரமம், ஏன்னா என்னுடைய வேகம் வந்து வேறு மாதிரி இருக்கும், அவங்கள போய் தொடர்ந்து டிஸ்டர்ப் பண்ண வேணாம், மேபி ஷீ நீட் சம் ரெஸ்ட் அப்படிங்கிறதால என்னுடைய அடுத்த சாய்ஸாக கௌரி இருந்தாங்க. இந்த கௌரியும் எப்படி வந்தாங்கன்னா, ஷோடசின் என்னுடைய புத்தகம் வாங்கினாலும் அவங்க நம்பர் இல்லைனா இத்தனை வருஷமாக எங்கள் கௌரி நம்பரும் வாங்கினதில்லை. கௌரியை தொடர்பு கொண்டேன். அவங்க மூலமாக மெய்யோகத்தில் இருக்கின்ற பல நபர்களை அவங்க தொடர்பு கொண்டு எனக்கு வாய்ஸ் மெசேஜ் மூலமாகவும் ரைட்டிங் மூலமாகவோ இல்லை US UK அண்டு ப்ளஸ் அபுதாபி இப்படின்னு பல மாணவர்களை தொடர்பு கொண்டு 29ஆம் தேதி விடியற் காலையிலிருந்து அந்த புத்தகம் எழுத ஆரம்பித்தேன். அந்த புத்தகத்தை தொடர்ந்து எழுதி 29, 30, 1, 2 எழுதிட்டேன். 2ஆம் தேதி எழுதின பிறகும் இதுக்கு நம்ம அப்ரூவல் கிடச்சிருச்சு, ஃபைனான்ஸ் கிடச்சிருச்சு, புக்கு ரெடி ஆகிடுச்சு. ஆனால் மாஸ்டருக்கு பிடிச்ச ஏதாவது செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு கவிஞர் மகுடேஸ்வரனுடைய வாழ்த்துறையோடு எனக்கு வந்து புக்கு வெளியிடணும்னு சொல்லி சமாதிக்கு ஆசைப்பட்டார், கீதா போதினிக்கு ஆசைப்பட்டார், விநாயகர் அவளுக்கு ஆசைப்பட்டார். ஆனால் அந்த 3 புத்தகங்களுக்கும் என்னுடைய நெருக்கடி அல்லது கடைசி நேர ஹரிபரியின் காரணமாக அதெல்லாம் நான் வரல. அப்போ டக்குன்னு மகுடேஸ்வரனுக்கு ஃபோன் அடித்து அவரை கேட்டேன், ஐயா இது மாதிரி நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ரகுராமுக்கு வந்து ஒரு புத்தகம் தயாரிக்கிறோம், ஆனால் அந்த புத்தகத்துக்கான ஒரு வேலையும் செய்யலை, ஒரு ரஃபாக டிராஃப்டாக எழுதியிருக்கோம், அதில் ஆயிரக்கணக்கான தமிழ் பிழைகள் இருக்கும், அதெல்லாம் நாங்கள் புக்கு போகிறதுக்குள்ளே சரி பண்ணிவிடுவோம், உங்களுடைய வாழ்த்துறை வேணும்னு சொல்லி தமிழாய்ந்த தமிழில் சிறந்த மனிதராகிய மகுடேசன் அவர்களை தொடர்பு கொண்டா அவர் நீங்கள் பண்ணுறது பெரிய விஷயம், நான் பண்ணித்தரேன்னு சொல்லிவிட்டு நான் வெறும் டிராஃப்டாக அனுப்பிச்சேன். அதாவது 1000 தமிழ் பிழைகளோடு இருக்கின்ற ஒரு புத்தகத்தை அனுப்பிச்சா அதுக்கு வந்து அவர் வாழ்த்துறை எழுதி மகுடேஸ்வரன் ஐயா அவர்கள் அனுப்பிச்சார். இது ஒரு பக்கம். இது அனுப்பிச்சாருங்கிறது வரைக்கும் இப்போ சொல்கிறேன். அதில் இன்னொரு சின்ன விஷயம் இருக்குது, கிருஷ்ணா ஒரு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன். அந்த புத்தகம் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டே இருக்குது. மகுடேஸ்வரனுடைய வாழ்த்துறை கேட்டுட்டு அப்படியே நிற்குது. அப்புறம் திடீர்னு 3ஆம் தேதி காலையில் வாக்கிங் போகும்போது சில கேள்விகள்லாம் வந்தது. ஏன்னா நானும் ரகுராம் மாஸ்டரும் வந்து எழுத்துக்கு எழுவது ஃபங்க்ஷனில் வந்து பாலகுமாரனை மீட் பண்ண போகும்போது அந்த எழுத்துக்கு எழுவது புத்தகத்தை வந்து பார்க்கும்போது அங்கே நிறைய பேர் இருந்தாங்க. பட்டுக்கோட்டை பிரபாகர், எப்படி எழுத்துலகத்தில் யாரெல்லாம் பெரிய மனிதர்களோ அத்தனை பேரும் பாலகுமாரனை வந்து வாழ்த்திட்டு இருந்தாங்க. அப்போது எனக்கு ஒரு கேள்வி இருந்தது, பெரும்பாலும் நிறைய மகான்கள் அல்லது மாஸ்டர்ஸ் இவங்களை யாருமே வந்து வாழும்போது கொண்டாடுபவர்கள் மிக குறைவாக இருக்காங்க. அதனால் அவங்கள வந்து கொண்டாடும் வகையில் இதை பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்னு சில கேள்விகளை ரகுராம் மாஸ்டர் இந்த பில்டிங்க்கான அலைச்சலோடு இருக்கின்ற நேரத்தில் 3ஆம் தேதி காலையில் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சேன். ஆனால் அந்த வாய்ஸ் மெசேஜுக்கு எப்பயுமே நான் நிறைய கேள்விகள் அனுப்பிச்சா அதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துக்கக்கூடிய மாஸ்டர் அதுக்கு 1 மணி நேரத்தில் எனக்கு பதில் சொல்லிட்டாரு. அப்போ மீண்டும் அந்த புத்தகம் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அந்த புத்தகத்தில் அவர் அளித்த பதில் வந்து மேச்சேரி சம்பந்தமாக ஒரு சில வரிகளும் வந்தது.
அப்போது அது வரைக்கும் எனக்கும் தெரியாது மேச்சேரி ஐயா இங்கே வரப்போகிறாருங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. இப்போ அந்த புத்தகம் பிரிண்ட் ஆகி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. 5ஆம் தேதி வரைக்கும் அந்த புத்தகத்துக்கான வேலைகள்லாம் முடியுது. 5ஆம் தேதி நள்ளிரவு மகுடேஸ்வரனை டிஸ்டர்ப் பண்ணுறேன், அவர் காலையில் அனுப்புகிறேன்னு சொல்லி 6ஆம் தேதி அனுப்புகிறார். 6ஆம் தேதி இந்த பில்டிங்க்கான அக்ரிமெண்ட்டு போட்டுட்டு 6ஆம் தேதி டேட்டில் இவர் அக்ரிமெண்ட் எனக்கு அனுப்புகிறார். 6ஆம் தேதி இவர் அக்ரிமெண்ட் அனுப்புகிற அதே நேரத்தில் வாழ்த்துறையை கவிஞர் மகுடேஸ்வரன் அனுப்புகிறார். இது எல்லாத்துக்கும் என்னுடைய மெயில் சாட்சி, எல்லாத்துக்கும் மேலே ஃபிசிக்கல் சாட்சி வந்து கௌரி இருக்காங்க. ஓகேங்களா? அவங்க வந்து 6ஆம் தேதி இவர் லீஸ் அக்ரிமெண்ட் போட்டு இவர் அனுப்புகிறாரு. அதே நேரத்தில் கௌரிக்கு வந்து மகுடேஸ்வரன் அனுப்பிச்ச வாழ்த்துறையை கௌரிக்கு அனுப்புகிறேன். அதே நேரத்தில் இப்போது ஃபைனான்ஷியலாக எனக்கு வந்து சீனிவாசன் சார் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் அந்த 6ஆம் தேதி என்னுடைய வீட்டுக்கு ஸ்ரீவசன் ஒரு நண்பர் வரார். அவர் என்னிடம் பணிபுரிந்தவர். அவர் வந்து நைஜீரியாவில் இருக்கார். அவர் ஏற்கனவே மாஸ்டர் விநாயகர் ராகவல் எழுதினப்போ இவரை சீக்கிரம் கந்தசஷ்டி சொல்ல சொல்லுங்கள், அதை பற்றி விளக்கம் சொல்லுங்கள், அதுக்கு ஸ்பான்சர் பண்ணுறேன்னு ஏற்கனவே சொன்ன அந்த நபர் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்துட்டு நான் இது மாதிரி பேசிகிட்டு இருக்கேன், இது மாதிரி மாஸ்டருக்கு இது புக்கு பண்ணுறோம், ஃபைனான்ஸு இவர் சீனிவாசன் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்கிறேன். காஸ்ட் பற்றிலாம் எதுவுமே சொல்லலை. சொல்லிவிட்டு அவர் கிளம்பிய அந்த ஒரு நிமிஷத்துலேயே எனக்கு இந்த புத்தகத்துக்கு எவ்வளோ செலவாச்சோ அத்தனைக்கும் மிகச்சரியாக அந்த புத்தகத்துக்கான பணத்தை எனக்கு வந்து அக்கௌண்ட்டில் ஜிபேல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டார். அது ஒரு பக்கம். இந்த புத்தகத்துடைய கடைசி வரியாக நான் ஒரு வரி எழுதினேன். அது வந்து யோகிராம் சுரத்குமார் சொல்கின்ற வரி, எனக்காக செலவழிக்கப்படும் நேரமும் பணமும் வீணாவதில்லைன்னு எழுதினேன். அது எழுதி முடித்து பிரிண்ட் ஆகி அதனுடைய முதல் காப்பியை வந்து ஃபோட்டோ எடுத்து லோகநாதன் ஒரு நிமிஷம் எழுந்துருங்க. லோகநாதனுங்கிறவர் இந்த புத்தகத்துக்காக அவர் ஒரு இதில் பத்திரிக்கையில் வேலை செய்கிறாரு. ஆனால் கொஞ்சம் நஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. என் கூட பயணித்த கௌரிக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கோம், ரகுராம் மாஸ்டருக்கு நல்லாவே தெரியும். ஒரு கடைசி நாளில் ஒரு 455 கரெக்ஷன். இதில் பிச்சைக்காரனுங்கிறவர் நான் சொல்லணும், அந்த புத்தகத்துடைய அட்டை டு அட்டை ஒவ்வொரு விஷயத்திலையும் எவ்வளோ மேம்படுத்தலாம், எவ்வளோ நகாசு வேலை செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் செய்தது பிச்சைக்காரன் என்கின்ற எழுத்தாளர். அத்தனை வேலைகளையும் திருப்பி கரெக்ஷன் கொடுத்து அதை எல்லாத்தையும் திருப்பி அனுப்பிச்சு டிராஃப்ட் கரெக்ட் பண்ணி எனக்கு தெரிஞ்சு 2.5 நாள் லீவ் போட்டு இந்த புத்தகத்தை வந்து தயார் பண்ணி 6ஆம் தேதியே டெலிவரி கொடுத்துட்டாரு. இன்றைக்கி 13, 6ஆம் தேதியே எங்கள் வீட்டுக்கு வந்து டெலிவரி கொடுத்தவர் வந்து லோகநாதன். லோகநாதனை பற்றி சொல்லணும்னா இவர் தான் சமாதி புத்தகத்தை வடிவமைத்தவர். நம்மளுடைய மெய்யோகத்தின் மூலமாக வெளிவந்த விநாயகர் ராகவலை வடிவமைத்தவர். இப்போது நமக்கு இது. ஆனால் விநாயகர் ராகவலில் சில பிரச்சனைகள்லாம் வந்துருச்சு, புத்தகம் பைண்டிங் அந்த மாதிரி. அது வந்து அவர் தொடர்பு கொண்ட நபருடைய பிழை. ஆனால் இந்த புத்தகத்துக்காக உழைத்த பிச்சைக்காரனை பற்றி முக்கியமாக சொல்லணும்னா, அவர் வந்து ஒவ்வொரு வரிகளும் திருத்தும் போது இந்த வார்த்தை இப்படி போடணுங்க, அந்த வார்த்தை அப்படி போடணுங்க, மாஸ்டருக்கு செய்கிற புக்கில் தப்பு வந்துடக்கூடாதுங்க அப்படின்னு அவருடைய உணவு இடைவேளை, இரவு நேரம், மே 1ஆம் தேதி, ஞாயிற்றுக்கிழமை இப்படியெல்லாம் அவர் பார்க்கவே இல்லை. என்கிட்ட தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தார் பிச்சைக்காரன். ஒவ்வொரு பக்கத்துலேயும் மெருகேற்றுகின்ற வேலையை பிச்சைக்காரன் செய்தார். அப்படி செய்யும் போதெல்லாம் அவர் அதை மனப்பூர்வமாக செஞ்சு இது என் மாஸ்டருக்காக செய்கிறேன்னு சொன்னார். அதே போல் இவர் இந்த புத்தகத்தை பைண்டிங் பண்ணும்போது எந்த பிழையும் வந்துடக்கூடாதுன்னு ஆஃப் டே லீவ் போட்டுட்டு அந்த பைண்டிங் பண்ணுற இடத்துல போய் உட்காந்து நான் கூட இருந்து பைண்டிங் உங்களுக்கு இன்ஷூர் பண்ணுறேன் குவாலிட்டின்னு சொல்லி இவர் இன்ஷூர் பண்ணார். இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி யோகிராம் சுரத்குமார் சொல்லுவார், ஏவ்சம் அப்படின்ற ஆசம்ங்கிற நம்ம வார்த்தை சொல்கிறோம். வாட் இஸ் ஆசம் அப்படின்னு சொல்லிட்டு பாலகுமாரன் வந்து யோகிராம் சுரத்குமார் கிட்ட கேட்கும்போது, ஆசம்ங்கிறதுலாம் என்னென்னா, இப்போ ஒரு மலையை பார்க்குறோம் ஆசம்ன்றோம், ஒரு சன்ரைஸ் பார்க்குறோம் ஆசம் அப்படின்றோம். இதெல்லாம் வந்து நம்மை பிரமிக்க வைக்கின்ற விஷயம். எதெல்லாம் நம்ம பிரமிக்க வைக்கின்றதோ அதெல்லாம் உங்களை அமைதிப்படுத்துகின்ற விஷயம். குரு அப்படி உங்களை பிரமிக்க வைத்து உங்களை அமைதிப்படுத்துபவர். அதுபோல் ஆசம் என்கின்ற வார்த்தைக்கு இதுதான் மீனிங்கு. அதை விட ஒரு குருவை நீங்கள் எப்படி அணுகணும்னா, எ ஃபியர் வித் ரெஸ்பெக்ட், மரியாதையும் வேணும், பயமும் வேணும், அகலாது அணுகாது தீக்காவார் போல் இருக்கணும் அப்படின்னு பாலகுமாரன் அடிக்கடி சொல்வார். அதுபோல் ஒரு பயம் கலந்த மரியாதையோடு வேலை செய்தவர் லோகநாதன். அதே போல் பயம் கலந்த மரியாதையோடு வேலை செய்தவர் பிச்சைக்காரன். இந்த புத்தகத்தில் ஒவ்வொரு வரிகளும் ஆசீர்வதிக்கப்பட்ட வரிகள். இந்த புத்தகத்துடைய முதல் வரியில் நான் மாணிக்கவாசகருடைய லைனை எழுதினேன். நான் மாணிக்கவாசர் லைனை எழுதுனங்கிறது படிக்கும்போது கண்டிப்பாக மகுடேஸ்வரனுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அந்த வரியை அவர் பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லை. அப்படி தமிழ் ஆய்ந்த ஒரு நபர் மகுடேஸ்வரன் அந்த வாழ்த்துறையை வழங்கி அதில் அவர் வந்து ரகுராமை ஒரு தாயாக கொண்டாடுகிறார்.
அவர் மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பல பேர், அதில் 47 பேர் நினைக்கிறேன், அந்த 47 பேரும் அவரை எப்படி கொண்டாடுகிறார்கள் அப்படிங்கிறது வந்து எனக்கு அந்த புத்தகம் மூலமாக தெரிஞ்சுது. நான் இப்போ சொன்னேன் மாஸ்டர் வந்து விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய நேரம்ட்டு, ஒரு ஜாம்பவானில் ஏகப்பட்ட ஜாம்பவான்லாம் இருக்கீங்க. நான் வந்து வெறும் கருவி, அந்த ஜாம்பவான்களை ஒருங்கிணைச்சு கட்டிக்கின ஒரு கட்டு நூல் அப்படின்னு தான் சொல்லலாம். அதே மாதிரி இந்த புத்தகத்துடைய இறுதியிலையும் நான் பயன்படுத்தின வரிகள் என்னுடைய வரிகள் அல்ல. 2017 எனது நூலுக்கு ரகுராம் மாஸ்டர் அவர்கள் வழங்கிய அதே வரிகளை எடுத்து அவருக்கே கொடுத்துருக்கேன். ஏன்னா வெள்ளப்பிள்ளையாரை கிள்ளி வெள்ளப்பிள்ளையாருக்கே அர்ச்சனை செய்வது, பூரணத்தை எடுத்து பூரணத்தையே வணங்குவது அப்படிங்கிற மாதிரி தான் அதை எழுதினேன். இதில் என்னுடைய முயற்சிங்கிறது எதுவுமே இல்லை. ஆனால் அந்த முயற்சிக்கு எனக்கு மிக பெரும் பலமாக குருவருள் இருந்திருக்கு. அப்படி என்றால் அது எனக்கான குருவருள் அல்ல, அது இந்த மெய்யோகத்திற்கு ரகுராம் மாஸ்டருக்கு கிடைத்த குருவருள். அது மட்டும் இல்லை, பிச்சைக்காரன் அவர்கள் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் அவருடைய சார்பாக என்கிட்ட சொன்னார். அது என்ன வார்த்தை அப்படின்னா, நாங்கள்லாம் வந்து ரகுராம் மாஸ்டருங்கிறது எங்களுக்கு ஒரு வரம், அந்த வரத்தை நாங்கள் வாங்கிட்டோங்கிறதுக்காக நீங்கள் தவம் புரியுறீங்க அப்படின்றாரு. உண்மையில் மெய்யோகம் மாணவர்கள் ஒவ்வொருவரும் வரம் வாங்குவதற்காக தொடர்ந்து தவம் செய்து வருவதை லதா மிக தெளிவாக அறிந்திருப்பார் என்பதன் காரணமாக அந்த புத்தகத்துடைய முதல் 2 பிரதிகளை மேச்சேரி ஐயா அவர்கள் ரகுராம் மாஸ்டரிடமும், மணியன் செல்வன் ஐயா அவர்கள் லதா ரகுராமிடம் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ புரிஞ்சிருச்சுல எல்லாரும் ஏன் கொடுத்தீங்கன்னு. ஒருத்தரும் ஒரு கேள்வி கூட கேட்காம கொடுத்துட்டீங்க. ரொம்ப நன்றி. இந்த படத்தில் சிறப்பாக ஒருத்தருக்கு நன்றி கூட மறந்துருக்கிறது வந்து அந்த புகைப்படக்காரர். அந்த புகைப்படத்தை வந்து குக்கு குழு தான் எடுத்து கொடுத்துச்சு. இங்கே வந்து நம்ம அதில் முக்கியமான நபராக நமக்காக புகைப்படம் எடுத்துக்கொண்டிருக்கும் மாரி அவர்கள் இருக்கார். அவரை அன்போடு முன்னிலையில் அணிக்கிறேன். லோகநாதன் ஐயா, நீங்கள் ரொம்ப முக்கியமான நபர், இதற்கு வாங்க. எல்லா புத்தகங்களுக்குமே லோகநாதன் ஐயா முக்கியமான நபராக இருக்கிறார். அவரும் இன்னைக்கு வந்திருக்கிறது வந்து முக்கியமான விஷயம்தான். ஐயா கையில் இருக்கிறது வந்து வெளியீடுக்காக பிரத்யோகமாக சுவாமிநாதன் ஐயா தயார் பண்ண புத்தகம். அவங்க வெளியிடுறதுக்காகவே இந்த 2 புத்தகத்தை எஃபர்ட் போட்டு ரெடி பண்ணார். ஆக்சுவல் புத்தகம் இங்கே கையில் கொண்டு வராங்க இல்லையா, அதுதான் ஆக்சுவல் புத்தகம். அது பழுதனுகாலயத்தின் நடன பாதம், அது பக்தியில் உளங்குளிர பூத்த பாதம், நல்குமனத்தவர்க்கதுவே நாசபாதம். இங்கே வந்து
எல்லா வித்தையும் கற்றுக்கலாம்னு சொல்லிவிட்டு வந்துவிட்டு இங்கே ஆசானை ஏமாற்றிவிட்டு அவங்க போகிறவங்களுக்கு நாசபாதம். நம்பினவர் குடிதிருவங்கேறும் வாழ்வு. இதை நம்பி அதை பார்த்து கவனித்து ஆசான்கிட்ட அதனுடைய ரகசியத்தை தெரிஞ்சு அதன் வழியில் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த குடி உயரும். இது ஒரு பாட்டு. இது ஆதிமை உதயபூர்ண வேதாந்தம். அத்திமாபூரம் அண்ணல் பராபர சுத்தவான் தூரை சொன்னயன கலை. எங்க நயன கலக்குது? வான் துறை. அது அங்கே படம் இருக்குது. சுத்தவான் தூரை சொன்னயன கலை. அதை எப்படி செய்யணும்? ஒத்தையான் மறை ஊழி அழுத்திய ஒத்தையான் மறை ஊனி அழுத்திய. எங்கே போய் நின்று பார்க்கணும்? உச்சியோவனரே ஓது மான்மியம். எல்லாம் நடக்குது. நீங்கள் ஒரு நிமிஷம் அது ரெக்கார்டிங்கில் இருக்கு. தேங்க்யூ. மிக்க நன்றி அனைவருக்கும்.